எல்லோருக்கும் காலை வணக்கம். கடந்த வருஷம் நான் வந்திருந்த நேரத்திலையும் எக்ஸாம் நடந்தது. அன்றைக்குதான் எக்ஸாம் நடந்தது. சரி, எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுதி இருக்கிறீங்களா? யாராவது கவலைப்பட்டு இருக்கிறீங்களா அதை பற்றி? ஒரு சிலர் இருக்கிறாங்க. சரி, இந்த நேற்று நைட்டு ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருந்தது யார் யார்? அவ தூக்கம் வருமே ஒன்று. ஓகே ஓகே, சரி சரி. இன்றைக்கு நாம இளையோரை பற்றி பார்க்கிறோம். 22 வயசுக்கு உட்பட்ட யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஓகே, சரி சரி. ஒரு முன்னுரையாக நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு, வழக்கமாக குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு மாறக்கூடிய நேரத்துல பெற்றோர் பெரியோருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த இளையோர் இப்படி இப்படி இருக்கணும்னு இருக்குது. அப்படிதானா? அந்த டைம்ல அதுபோல இல்லாம இருந்தாக்கி அவர்கள் ஏமாற்றம் வந்து விடுகிறது. அப்ப என்ன செய்வாங்க? கண்டிப்பாக இருப்பாங்க, அறிவுரைகள் சொல்லுவாங்க. அப்ப இளையோர் என்ன செய்வாங்க? முரண்டு பிடிப்பாங்க, நான் வளர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றோர் என்ன செய்யறாங்க? சரி, உனக்கு பாடு, நீ வளர்ந்தாச்சு, நீ எப்படி பிழைச்சிக்கோ, அப்படி விட்டுறதை நாம பாக்குறோம். நாம ஒண்ணு புரிய வேண்டியது, முந்தைய பருவங்களில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இளமை பருவத்தில் பாதிப்பாக மாறி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒவ்வொரு பருவத்திலும் சில விஷயங்கள் நடக்கணும் பெறணும் நாம. உதாரணமாக 3 விஷயங்கள். அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் சொன்னா என்ன? அன்பு கிடைக்க வேண்டும். அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அக்செப்டன்ஸ். அதுக்கு பிறகு அச்சீவ்மெண்ட். 3 A's: அக்செப்டன்ஸ், அஃபெக்ஷன், அச்சீவ்மெண்ட். இந்த 3ம் கிடைத்தால் மட்டும்தான் ஆழ்மை வளர்ச்சி நன்றாக இருந்து அந்த மனோசக்தி அடுத்த பருவத்து கடந்து போகும். இதுதான் எலிசபெத் ஹர்லாக். இதை எழுதி கொள்ளுங்க. எலிசபெத் ஹர்லாக் அவங்களுக்கு தியரி இதுதான். தியரியில ஒன்று இதுதான். இந்த 3ம் கிடைத்தால்தான் ஆளுமையில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அடுத்த பருவத்திற்கு அது கடந்து போகும். எலிசபெத் ஹர்லாக், HURLOCK, எலிசபெத் ஹர்லாக். ஓகே. அப்போ இந்த அநேக சிறுவர்களுக்கு, டீனேஜர்ஸுக்கு நிறைவு இல்லை. எதனால? நிறைய விஷயங்கள். ஒன்று வந்து நம்முடைய கல்வி முறை. நீ படிக்கல, ஒண்ணுக்கு உதவாது, சரியில்லை, வேஸ்ட். அவங்களுக்கு எந்த நிறைவும் இல்லாம இருக்கிறதுனால மன பாதிப்புகளோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களால் இளமை பருவத்துக்கு நல்ல விதத்தில் என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. இதை நாம பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் பல புக்ஸ் பார்த்தேன். நிறைய புக் டீனேஜ் வரைக்கும் தான் இருக்குது. இளையோரை பற்றி அதிகம் புக்கு கிடையாது, அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கப்புறம் மேரேஜ் பருவத்துக்கு நிறைய போயிட்டாங்க. புரியுது இல்லையா? அப்ப இந்த பருவம் முக்கியம். ஏனென்றால் இந்த பருவத்தை சரி பண்ணாமல் இருந்தால் அவங்க திருமண பருவத்திற்கு போய் பிரச்சனைகள் வந்து, குடும்ப பிரச்சனைகள் வந்து அடுத்த பருவம் சந்ததியும் பாதிக்கப்படும். அதனால நாம இன்றைக்கு கொஞ்சம் புரிவதற்கு முயற்சிகள் செய்வோம். இளமை பருவம் என்னையாது புரிஞ்சுக்கிட்டு நாம சில கருத்துக்களை உள்வாங்குவோம். சரி, ஓகே. இன்றைய வகுப்பில் கற்றுக்கொள்பவை 18 முதல் 22 வயது வரை உள்ள இளையோரின் ஆளுமை பண்புகள் யாவை? ஒவ்வொரு வயசுக்கும் குறிப்பிட்ட ஆளுமை பண்புகள் உண்டு. இளையவரில் சிலர் ஆளுமை வளர்ச்சியில் பின்தங்க காரணங்கள் யாவை? இந்த வயது இளைஞரின் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சந்திக்கும் சவால்கள் யாவை? சவால்கள் இருக்குதா? நிச்சயமாக. இந்த வயது இளையோர் பின் இளமை பருவத்திற்கு சுமூகமாக கடந்து செல்ல எவ்வாறு உதவலாம்? அப்ப இளமை பருவத்துல பிரச்சனைன்னு சொன்னாக்கி அங்கே ஸ்டக்கப் ஆயிருங்க, ஸ்டாக்னேஷன். அவங்களால கடந்து செல்ல முடியாது. நாம என்ன செய்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? முதிர்ச்சி பருவத்துக்கு போவாங்க. அப்படி நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைய வகுப்பின் உள்ளடக்கம் ஆளுமை வளர்ச்சி சிறப்பு பண்புகள், படிப்பில் வெற்றி, நண்பர்களின் தாக்கம், போதைப் பொருட்களுக்கு அடிமை, மனச்சோர்வு, தற்கொலை, ஊடகங்களின் தாக்கம், குற்றச் செயல்கள், உள பாலியல் வளர்ச்சி, இளையோரின் வளர்ச்சியில் பெற்றோர். அப்ப இதுல முதல் 3க்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆளுமை வளர்ச்சி சிறப்பு பண்புகள். படிப்பில் வெற்றியான நிறைய பேரு சரியா பாஸ் ஆக முடியாம குறைவான மதிப்பெண்களோடு டிஸ்கண்டினியூ பண்றது. ஏன்னா நிறைய பேர் அப்படி கவுன்சிலிங் வராங்க. கல்லூரி மாணவர்கள் படிக்க முடியாம
வேலைக்கும் தகுதி இல்லாம அப்படி ரொம்ப குழம்பிட்டு கவலையாக இருக்கிறாங்க. அதனால முக்கியத்துவம். அடுத்தபடியாக வந்து நண்பர்களின் தாக்கம். அப்ப பெற்றோர் சொல்லக்கூடியது உனக்கு எந்த நண்பர்களுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா? நன்மை என்ன தீமை என்ன அது நம்ம பார்ப்போம். இறுதியாக முக்கியத்துவம் இளையவரின் வளர்ச்சியில் பெற்றோர் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்க? இளையோர் நல்ல விதத்துல வளருவாங்க. அதை பற்றி பார்க்கிறோம். ஆளுமை வளர்ச்சி சிறப்பு பண்புகள். உலக அளவிலே இளையோர் அதிகமாக இருப்பது இந்தியாவில் தான். இன்றைய இளையோர் தான் நாளைய பெற்றோராக தலைவர்களாக மாறப்போகின்றனர். ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க இளையவரை புரிந்து அவர்கள் வழி நடத்துவது அவசியமாகும். அப்ப இளையவரும் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவரும் இளையவரை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் உண்மையான ஒரு மாற்றம், அந்த ஏற்றுக்கொள்ளுதல், உறவுகள் நன்றாக இருக்கும். இளைஞரின் மனநிலை. 12ஆம் வகுப்பு எப்போது முடியும் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். வழக்கமாக கல்லூரிக்கு வந்தவுடன் என்ன சொல்றாங்க? நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், எப்ப +2 முடியும், அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரலாம், அந்த தொல்லை தாங்கும், அப்படி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக நான் கல்லூரிக்கு செல்ல இருக்கிறேன் அல்ல செல்லு கொண்டிருக்கின்றேன், அங்க அதிகம் படிக்க தேவையில்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, எங்க கல்லூரியும் பள்ளிக்கூடம் போலதான் இருக்குது, அதனால வெறுப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வளர்ந்து விட்டேன், இனி யாரும் என்னை கட்டுப்படுத்த கூடாது. எனக்கு தெரியாமா, எனக்கு தெரியாப்பா, ஏன் என்ன சின்ன பிள்ளை போல் நடத்துவீங்க? அப்படிப்பட்ட பேச்சுக்கள். எனக்கு வாக்களிக்கும் உரிமை மற்றும் வண்டி ஓட்டும் உரிமை விரைவில் கிடைத்துவிடும் அல்லது கிடைத்திருக்கும், அது அவங்களுக்கு முக்கியம். லைசன்ஸ் உடனே வேணும். அடுத்தபடியாக எனக்கு உடனடியாக விலை உயர்ந்த 2 சக்கர வாகனம் மற்றும் கைபேசி வாங்கி தர வேண்டும். அந்த 12ஆம் கிளாஸ் எழுதக்கூடிய நேரத்தில் ஒரு ப்ராமிஸ் பெற்றோர் செய்யக்கூடியது, நல்லா படிச்சு நான் என்ன செய்வேன், உனக்கு 2 வீலர் இதெல்லாம் வாங்கி தருவேன், அந்த பிள்ளைகள் அதை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப விலை உயர்ந்த எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்ப மூளை வளர்ச்சி பாருங்க. நம்முடைய மூளை பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மூளையில எல்லா பகுதிகளும் ஒன்று போல் வளராது, சில பகுதிகள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். அப்ப இந்த ஃப்ராண்டல் லோப்னு சொல்லக்கூடிய ஏரியா வந்து சற்று தாமதமாக வளரும். பார்த்துக்கிடுங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து அமிக்டலா, ரொம்ப பெருசா எழுதி இருக்குது இல்லையா, உள் மூளையில உள்ள ஒரு உணர்ச்சி மொட்டு, அதுதான் உணர்ச்சி பதிவாகக்கூடிய கொந்தளிக்கக்கூடிய இடம், அதுதான். அடுத்து போவோம், இது இந்த அடிப்படையில் நாம சொல்லுவோம். ஓகே, லத்தீன் மொழியில் அடல்ட் என்பதற்கு முழுமையாக வளர்ந்தது என்று பொருள். அப்ப டீனேஜர்ஸ் முழுமையாக வளர்ந்திருக்கிறாங்களா? இல்ல. இளையவர் வளர்ந்திருக்கிறாங்களா? ஏகதேசம். ஆனா வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க அடல்ட். உளவியல் வல்லுநர்களின் கருத்துப்படி முன்மூளை சற்று தாமதமாக வளர்வதால் சிந்தித்து செயல்படுவதில் சில குறைபாடுகள் ஏற்படலாம். நம்ம சொல்ல இளைஞர்கள் ஆகியாச்சு, ஆனா அவங்களுக்கு சில குறைபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரியா, கொஞ்சம் குறைபாடு, அவங்க சில செயல்கள் புரிவதில் கொஞ்சம் தடுமாற்றம் தான். அடல்ட் போல கிடையாது, ஏன்னா முன்மூளை சற்று தாமதமாகத்தான் அவங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்குது. 18 வயசுல என்ன ஆகல, என்ன முன்மையான வளர்ச்சி அடையல. அப்ப எத்தனை வயசுல வளரணும்னு சொல்லுவாங்க? 20 ஏகதேசம் 4 அந்த பகுதியில் தான் வளரும். மூளையின் உட்பகுதியில் பதாம் கொட்டை அளவுக்கு இருக்கும் அமிக்தலா என்னும் உள்மூளை பகுதி தான் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துகிறது. அமிக்தலா தூண்டப்படும் பொழுது அது முன்மூளை வழியாக செயல்படுகிறது. இளமை பருவத்தில் முன்மூளை முழு வளர்ச்சி பெறாததால் அமிக்தலாவில் இருந்து பெறப்பட்ட உணர்ச்சிகளை முன்மூளையால் நெறிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. இதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னாக்கி சீக்கிரம் கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, சண்டை போட்டுறாங்க. பாத்தீங்க இல்லையா? ஏன்னாக்கி உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்குது, அதை முன்மூளையால் செயல்படுத்த முடியாமல், கட்டுப்படுத்த நெறிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஆளுமை வளர்ச்சியில் பெண்களை விட சராசரி 2 ஆண்டுகளுக்கு பிந்தி நிலையில் ஆண் இருக்கிறான் என்கின்ற உளவியல் வல்லுநர்கள். ஆண்கள் எத்தனை வயசு பிந்தி இருக்கிறாங்க? இது ஆண்கள் ஒத்துக்கொள்வாங்களா?
சரி, ஓகே. வழக்கமாக 18 வயசு ஒரு பொண்ணு இருக்கிறான்னு சொன்னாக்கி வழக்கமாக 18 வயசுக்குள்ள வளர்ச்சி இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு அது 16ஆகத்தான் இருக்கும். இதனால்தான் பொறுப்பெடுப்பது கிடையாது. கொஞ்சம் ஊர் சுற்றுது அப்படி ஒரு சைஸா இருப்பாங்க. அதான் நாம பாக்குறோம். ஓகே. இனிமே ஆளுமை பண்புகள். உடல் திடகாத்திரமாக இருக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட முடியும், உடலின் வலிமையும் கவர்ச்சியும் தெரியும். சரிதான? இளமை பருவத்துல சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அநேக இளையவர் சோம்பலாக இருக்கிறாங்க? உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த வயசுல நிறைய பேரு அப்படி படுக்கையில படுத்து கிடந்துகிட்டு ஒரு டிவியும் பார்த்துக்கிட்டு எல்லாமே இருந்தாச்சுன்னு சொன்னாக்கி செல்போனை யூஸ் பண்ணிட்டு ஏதாவது குறிச்சுக்கிட்டு அப்படி கடமைகளை செய்யாம இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஏன் சுறுசுறுப்பு இல்லை? மனசு சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும். இது ஒரு குறைபாடு. குழந்தை பருவத்தில் கடைபிடித்த தவறாக செய்து கற்றுக்கொள்ளும் முறை ட்ரையல் அண்ட் எரர் மறைந்து நேர்த்தியான அறிவியல் ஆய்வு முறை உருவாகும். பிரச்சனைகளுக்கு தீர்வை யோசித்து பெற முடியும். ஓரளவு இப்படி பண்ணலாமா, இப்படி போகலாமா, இது சரிதானா, அப்படிப்பட்ட ஒரு திறமை வளர்ந்திருக்கும். முக்கிய முடிவுகள், எடுத்துக்காட்டு வேலையா படிப்பா, என்ன படிப்பு, எங்கு படிப்பது போன்றவைகளை அவர்களால் எடுக்க தெரியும். ஆனா அது அநேக நேரங்கள்ல பெற்றோர் இதை கட்டுப்படுத்தி கொண்டே வருவாங்க. உனக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டே இருப்பாங்க. பெற்றோர் பெரியோர் பிற்போக்கர்களாக, அறிவில் பின்தங்கியவர்களாக தெரிகின்றனர். தலைமுறை இடைவெளி அதிகரித்து வருகின்றது. சரிதானா? எனக்கு பெற்றோருக்கு ஒன்னும் தெரியாது, அவங்க பழமைவாதிகள், அவங்கள இந்த தனித்து போயிடணும், இந்த எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கிறது. நான் வளர்ந்து விட்டேன், இனி என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது என்ற மனநிலை அது அதிகமாகவே இருக்கிறது. சமய நம்பிக்கை மற்றும் சமய சடங்குகளில் ஆண்களை விட பெண்களே அதிக ஈடுபாடு காட்டுகின்றனர். சரிதானா? அது ஏன் பெண்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டுகின்றாங்க? அவங்களுக்கு வேற வேலை இருக்குமா? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? சரி, அது யுனிவர்சல். பொதுவாக பெண்கள் சமய நம்பிக்கையில் அதிக ஈடுபாடு காட்டுறாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னு சொன்னாக்கி கொஞ்சம் கிரிட்டிக்கல், சமய தலைவர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில நேரங்கள்ல. எல்லாமே இருந்தாக்கி நல்லவங்களுக்கு ஏன் கடவுள் சில தண்டனைகள் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இந்த வயசுல கடவுள் நம்பிக்கை அதிகம் வராது. வயசு கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு, கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகு, குழந்தைகள் பிறந்த பிறகு சமய நம்பிக்கை அதிகமாகும். அதை நாம பார்க்கக்கூடியது. அடுத்தது இந்திய இளையோரின் செயல்பாடுகள். தனது அந்தஸ்தை வெளிப்படுத்த வெளி தோற்றம் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. கொடுக்கறாங்களா? நான் உயர்ந்தவன், உயர்ந்தவள், என்னிடம் பணம் இருக்கிறது, சாதாரண ஆள் அல்ல, அப்படி அந்த கெத்த அந்த அந்தஸ்தை வெளிப்படுத்த அவங்க என்ன செய்கிறாங்க? ஆடம்பர பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. போதைப் பொருட்கள் அதிக நாட்டம் காட்டுவது, பல்வேறு காரணங்கள், அதுல ஏதோ நன்மை இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க. சரி, ஓகே. போதைப் பொருட்கள் அதிக நாட்டம் காட்டுவது, போதைப் பொருள் நிறைய நன்மைகள் உண்டு அப்படி நினைக்கிறாங்க. அல்லாம இருந்த நண்பர்களுக்கு கூட்டாளி ஆகணும் அப்படி நினைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால அவங்க என்ன செய்யறாங்க? போதைப் பொருட்கள் அதிகம் யூஸ் பண்றாங்க. அதிக அளவு பகல் கனவு காணுதல், பலவிதமான சிந்தனைகள், கற்பனைகள், இதுகளை எல்லாம் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. நண்பர் குழுக்களோடு அதிக நேரத்தை செலவிடுதல், எப்ப நண்பர்களை பார்க்கலாம், பேசலாம், அவங்களோடு இருக்கலாம், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஊடக உறவுகள் பாரம்பரிய உறவுகளின் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. சரிதானா? அம்மாவுக்கோட அதிகம் பேச மாட்டாங்க, சொந்தக்கார வீட்டு சில இளையோர் போக மாட்டாங்க, வெல்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஊடகங்களை என்ன செய்வாங்க? வாட்ஸ்அப், இதெல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க, போட்டோக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரி, கஷ்டப்படாமல் பலன் கிடைக்க வேண்டும், உடனடி பலன் கிடைக்க வேண்டும் என்ற மனநிலை. அது மினிமம் கொஞ்சம் படிச்சு பாஸ் ஆயிரணும். இன்றைக்கு நீங்க எப்படி நினைச்சீங்க? நிறைய படிச்சீங்க அப்படிதானா? ஓகே, நிறைய படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஃபாதர் நெல்சன் கிளாஸ் ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி கொஞ்சம் படிச்சு பாஸ் ஆயிரணும், உடனடி பலன் கிடைக்க வேண்டும், இப்படி பண்ணல இருக்கு நாம் பார்க்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். எந்த சந்தடியும் இல்லாமல் அமைதியாக இருப்பதை விரும்புவதில்லை.
இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கி ஒரு பஸ் பிடிக்க போவாங்க, ஏறின உடனே தானே ஹெட்போனை போட்டுருவாங்க. ஏதாவது சத்தாங்க கேட்டுட்டே இருக்கணும், சும்மா இருக்க முடியாது. படிக்கிற டைம்லயும் ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பை நாம் பார்க்கிறோம். சும்மா அவர்களால் இருக்க முடியாது. ஆனா சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல தான் அநேக எண்ணங்கள் ஏற்படும், கிரியேட்டிவிட்டி ஏற்படும். இதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. எப்பவுமே அந்த சத்தத்துல இருந்துகிட்டே இருக்கணும். உடற்பயிற்சியின்மை மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி இருக்கிறதா? போதுமான அளவு இல்லை, கொஞ்சம் மிகவும் குறைவு. சாப்பிட உணவுகளும் ரொம்ப வித்தியாசம், அதை நாம் பார்க்கிறோம். அரசியல்வாதிகள், திரைப்பட நடிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் மத தீவிரர்களுக்கு அடிமையாக இருப்பது நாம் பார்க்கிறோம். விழாக்கள் எடுப்பது, சண்டை பிடிப்பது. ஒரு கல்லூரியில 2 கோஷ்டிகளா சண்டை போட்டாங்க. யார் யாருக்கு தெரியுமா? அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே சண்டை. பாத்தீங்களா எப்படி அவங்க அடிமையாக இருக்கிறாங்க? நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. பாலியல் தூண்டுதலால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகுதல். லவ் பண்ணிட்டாங்க, கல்லூரி விட்டு வெளியே விட்டுட்டாங்க, வேற விஷம் குடிச்சிட்டாங்க, தற்கொலை முயற்சி, இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள். ஓகே. அடுத்தபடியாக குற்ற செயல்கள் மற்றும் விபத்து அதிகரிப்பு. இன்றைய ஆய்வுகள் சொல்லுது குற்ற செயல்கள் அதிகரித்துக்கிட்டே வருகிறது. நீங்க பார்க்கலாம், எத்தனை வயசு, 22 வயசு, 19 வயசு, 25 வயசு. செயின் ஸ்நாச்சிங், இந்த செயின் பறிக்கிறது, இன்னும் பல்வேறு விதங்கள்ல செல்போன் கடையில இருந்து திருடுவது, மோட்டார் பைக் லிப்ட் பண்ணி சேல்ஸ் பண்றது, நிறைய பேர் இப்படி செய்துகிட்டே இருக்கிறாங்க. இன்றைய கல்வி முறையால் அதிக மன அழுத்தமும் தற்கொலைகளும் நடக்கின்றன. நிறைய காணாம படிக்கணும். கல்லூரியில நிறைய பிரச்சனைகள் ஒரு ஸ்லைட்ல வரும். டெல்லியில என்னென்ன காரணங்களுக்காக மாணவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க அல்ல தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வி முறை அவ்வளவு சரியில்லை. அப்ப மாற்று கல்வி முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க, அது அதுல இருந்து மோசமாக இருப்பது போல் தெரிகிறது. சரியா? ஓகே. அப்ப ஏராளமான பிரச்சனைகளை இளையோர் சந்திக்கின்றாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? நல்ல உங்களுக்கு எப்படி கிடைக்குமா? பட்டம் கிடைக்குமா? தந்தை நல்லா இருக்குமே இல்லையா? சரி சரி, ஓகே. அப்ப பாருங்க, நம்ம கல்வி முறையில பொருளாதார வசதி படைத்தவருக்கு ஒரு விதமான கல்வி, மற்றவங்களுக்கு இன்னொரு விதமான கல்வி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நிறைய வசதி உள்ளவங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் படிக்கிறாங்க, காலேஜுக்கு எல்லாம். மற்றவங்க எங்க போறாங்க? சாதாரண காலேஜஸ் போயிட்டு இருக்கிறாங்க. படிப்பின் மீது ஆர்வமின்மை மற்றும் குறிக்கோள் இன்மை. எதனால? இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். என்ன நிறைய பேர் டிராப் அவுட்ஸா வராங்க கல்லூரியிலேருந்து கவுன்சிலிங்காக. மற்றும் உங்களுக்கே தெரியும், இன்கம்ப்ளீட்டாக அரியர்ஸ்ல நிறைய போட்டுக்கிட்டு படிக்க அப்படி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப படிப்பின் மீது ஆர்வமின்மை மற்றும் குறிக்கோளின்மை. அந்த நிறைய மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கி, திடீர்னு 10ஆம் கிளாஸ்ல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? 10ஆம் கிளாஸையாவது படி. சரிதானா? பிளஸ் 2 வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? நான் போக மாட்டேன், நீங்க 10 தானே படிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது கஷ்டப்படுத்துறது அவங்க என்ன செய்யறாங்க? +2 படிக்க வைக்கிறாங்க. வேண்டா வெறுப்போடு. எனக்கு 11 12 கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்ல, வேண்ட வெறுப்போடு அவங்க என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க. மார்க்கம் குறைவு. எதுல? 12ல. அப்ப கல்லூரியில பிடிச்ச பாடம், பிடித்த கல்லூரி குரூப் இதெல்லாம் கிடைக்காமல் போய்விடுகிறது. பாருங்க, படிப்பின் ஆர்வமின்மை மற்றும் குறிக்கோளின்மை. என்ன படிக்கவே வேண்டாம், போர் அடிக்குது, என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும், படிப்பை நினைச்சாலே எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, வேண்டவே வேண்டாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம பார்க்கிறோம். நிறைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறது நாம பார்க்கிறோம். விருப்பமில்லா பாடங்களை படிக்கும் கட்டாயம். ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் இயர் பி சிவில் இன்ஜினியரிங் சொன்னான், எனக்கு இந்த கோர்ஸ் நான் டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புகிறேன், வீட்டுல அனுமதிக்கல. வீட்டுல அம்மா சொல்றாங்க, நாங்க ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு, எவ்வளவு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், நீ தானே சப்ஜெக்ட் தெரிஞ்செடுத்தா? ஆமா. பின்ன ஏன் டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புறா? எனக்கு சப்ஜெக்ட் ஒண்ணுமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்தாங்க, நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்.
அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்படி ஒரு கேட்டகரி. என்ன ஒரு கேட்டகரி, நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன், நான் அந்த காலேஜ்ல நான் விரும்பின பாடம் இல்ல, அங்குள்ள பிரின்சிபால் சொன்னாங்க இதுதான் இருக்குது எடுக்குதேன்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன், இப்ப என்ன கஷ்டமாக இருக்குது, விருப்பம் இல்ல, அப்படி சொல்வதை நான் பார்க்கிறோம். என்ன ஒரு கேட்டகரி, பெற்றவர் பிள்ளைகள் இதுதான் படிக்கணும்னு திணிக்க கூடியது. ஒரு பையனுக்கு +2 முடிச்சான், அவனுக்கு மெடிசன்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது, MBBS படிக்கிறது விருப்பம் இல்லை. வீட்டுல சொன்னாங்க, நம்ம குடும்பத்துல சொந்தக்காரவங்க அவங்க டாக்டரா இருக்கிறாங்க, இவங்க டாக்டரா இருக்கிறாங்க, நான் மட்டும் குறைஞ்சவங்களா, நீ எப்படியும் படிச்சே ஆக வேண்டும், ரஷ்யாவுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. விருப்பமே இல்லை. டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. கடைசி நேரத்துல திரும்ப நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கம்பல் பண்ணி ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சாச்சு. சரியா? அங்க போன பிறகு அங்க போனதுக்கு அப்புறமாக ஒரு சந்தோஷம் இல்ல, அப்படி தூங்கிட்டே இருக்கக்கூடியது படுக்கையில பகல் பூரா, கிளாஸ் எல்லாம் சரி அட்டென்ட் பண்ணாம. ஃபர்ஸ்ட் இயர் ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த பையன் சொல்றான், நான் டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். இப்ப இவங்க திரும்ப திரும்ப சொல்லுது, எவ்வளவு காசு செலவாக்கியாச்சு, எவ்வளவு நாம செலவாக்கணும், அப்படியெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் லீவுக்கு வந்தான். அம்மா சொன்னாங்க, உங்க அப்பாவுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்குது, டிஸ்கண்டினியூ பண்ண விரும்புறேன்னு சொல்லாத, அவர் பிரச்சனைகள் கூடிரும். அப்ப விருப்பம் இல்லாம அவன் என்ன செய்தான், திரும்பவும் ரஷ்யாவுக்கு போனான். திரும்பவும் விருப்பம் இல்லை, ஒரே சங்கடம், ஒரே கவலை, குற்ற உணர்வு. அடுத்த வருஷம் திரும்பவும் வந்தான். அப்ப என்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க பெற்றோர், அதுதான் சொல்றாங்க, எப்படி அவன் கம்ப்ளீட் பண்ணட்டும். அப்ப அவன் சொல்றான், அவங்களுக்கு முன்னாடியே வச்சு, அப்படி நான் சூசைடு தான் பண்ணணும், தற்கொலை தான் நான் பண்ணணும், உங்களுக்கு பணம் தானே முக்கியம், என்ன நீங்க புரிஞ்சு கொள்ளல இல்லையா, நான் தற்கொலை தான் பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். என்ன ஒரு பொண்ணுக்கு ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல பெண்களுக்கு மட்டும் உள்ள என்ஜினியரிங் காலேஜ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த பொண்ணு சொன்ன, அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அங்கதான் விட்டாங்க. அங்க போன பிறகு அங்க உள்ள சூழ்நிலைகள் சரியே இல்லை, விருப்பமே இல்லை. அப்ப அப்படி சொன்ன பிறகு பெற்றோர் கம்பல் பண்ணி விட்டதுனால அவளுக்கு பலவிதமான நோய்கள் மயங்கி விழுகுது. நோய்கள் கிம்ஸ் கொண்டு அங்க கொண்டு போவாங்க. கடைசியில நிறைய பிரச்சனைகள் டிஸ்கண்டினியூ பண்ணி சூழ்நிலை வந்துட்டு. புரியுது இல்லையா? அப்ப எப்படி இருந்தாலும் விருப்பமில்லா பாடங்களை படிக்கும் கட்டாயம். கல்வி நிறுவனத்தின் மீது வெறுப்பு, அங்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. போன ஃபர்ஸ்ட் வீக்கே சொல்லிடுவாங்க, நாங்க ஃபைன் போடுவோம், பெற்றோர் அழைத்து வர சொல்லுவோம், அங்க இப்படி இருக்கும். முதல்ல இருந்தே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடுவாங்க. ஒரு பையன் ஃபர்ஸ்ட் இயர் என்ஜினியரிங் போயிருந்தான், ரொம்ப டிம்மேட், ரொம்ப பயந்த சுவாபம். லெக்சர் கூப்பிட்டாரு, ஏதோ விஷயத்தை கூப்பிட்டாரு, அவன் நடுங்கி நடுங்கி பயந்து போய் நின்னான். சார் ஏதோ கேட்டாரு, அப்ப அவன் சார் என்ன அப்படி கேட்ட டைம்ல அவன் அறியாமலே அவனை விரல் சாருக்கு மேல பட்டுட்டு, அவர் உடனே தானே, நீ என்ன, உனக்கு என்ன மேனேஜ் இருக்குது, இப்படி தொட்டு பேசுறதா லெக்சர்கிட்ட, அப்படி கிளாஸ்ல சத்தம் போட்டுட்டாரு. ஆப்போசிட் செக்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரே வெக்கம், அவமானம். வீட்டுக்கு சொன்னாங்க, நான் இனிமே இந்த காலேஜுக்கு போக மாட்டேன். அப்ப என்னட்டு அவனை கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே அவன் சொன்னது, என்ன கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, நானும் வந்திருக்கிறேன், ஆனா தயவு செய்து நீ இந்த காலேஜ் போன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதுங்க. 2 அடி தாங்க, நான் பட்டுக்கிடுவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன். இப்படி இப்படி வெறுப்பு வரதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக படிப்பது புரியாமை. பல நேரங்கள்ல +1 சப்ஜெக்ட முன்னாடி நடத்தாம இருந்தாங்க, +2 புரியாது, கல்லூரியில் நிறைய பேர் ஃபெயில் ஆகி கிடக்குறாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, MBBS இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எல்லாம். அப்ப இவங்க இந்த நாட்களை நடத்துறாங்க, ஆனா பேருக்கு மட்டும் நடத்துறாங்க. அது எனக்கு தெரியும், சும்மா பேருக்கு மட்டும் நடத்திட்டு அப்ப அந்த லாங் ஜம்ப் எடுக்க முடியாது. சரி, நடத்தாம இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, சரியா படிக்க முடியாம இருப்பேன் நான் பார்க்கிறோம். நிறைய சப்ஜெக்ட் அவங்க புரியாம இருக்க, இங்கிலீஷ் புரியாது சிலருக்கு, தமிழ் மீடியத்துல இருந்து போறாங்க, அப்படிப்பட்ட பிரச்சனைகள். மன அழுத்தம் பல்வேறு காரணங்களால ஏற்படும். நாம மன அழுத்தம் டாபிக் வருது, நாம பார்க்க இருக்கிறோம். அடுத்தது ஆரோக்கியமற்ற குடும்ப சூழல். அநேக வீடுகள்ல சண்டை, பிரச்சனை, குடிப்பழக்கம், கெட்ட வார்த்தை, அது இளைஞர் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாக இருக்காது, படிக்க முடியாது. நண்பர் மற்றும் நண்பர் குழுக்களின் தாக்கம். நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, இளமை வயசு எப்படி இருக்கணும், கவலையா இருக்கணுமா, ஜாலியா இருக்கணுமா, ஜாலியா தான் இருக்கணும். அப்படி
கேங் ஆக போய் சுத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு வருவாங்க. அப்ப சும்மா இருக்க மாணவனுக்கு மாணவிக்கு என்ன ஆயிரும், நாம தனித்து விடப்பட்டிருக்கிறோம், நாமளும் கூட சேரணும், நாமளும் ஜாலியா இருக்கணும், படிப்பு புறந்தள்ளி விடும். என்னட்டு ஒரு மாணவன் சொன்னான், கல்லூரியில இருந்து பஸ்ல போற நேரத்தில் நினைப்பான், நான் வீட்டுல போய் இன்றைக்கு நல்லா படிக்கணும், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். வீட்டுல போய் டீ குடிப்பான், அவன் மனசு சொல்லும், பக்கத்துல அந்த கோயில விளையாடுறாங்க, லேசா எட்டி பார்த்துக்கிட்டு வருவான், அப்படி போவான். அங்க போன பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி 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 இருட்டம் 7, 8, 8:30 தான் அந்த மனசு சொல்ல என்ன வீட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குற்ற உணர்வா இருக்காங்க. சரி நாளைக்கு நான் சரியா இருக்கணும்னு சொல்லலாம். இப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன செய்யறாங்க, அவங்க இப்படி விட்டு நான் பார்க்கிறோம். விடுதிகள் பிடிக்காமை. நிறைய ஹாஸ்டல்ஸ்ல வந்து நீங்க அந்த பெரிய பணம் கட்டி படிக்க ஹாஸ்டல் பற்றி நினைக்காதுங்க. நிறைய கல்லூரிகள்ல அரசாங்கமே என்ன செய்யறாங்க, ஹாஸ்டல் வச்சிருக்கிறாங்க. சாப்பாடுலாம் ரொம்ப மோசம், ஹைஜீன் கிடையாது, நல்லா இருக்காது. என்கிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்லி இருக்கிறாங்க, ஹாஸ்டல் நல்லா இருக்கிறதுனாலே நான் அங்கே போகாமலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. மோசமான ஹாஸ்டல்ஸ் இருக்குது. பிறகு தனிமை உணர்வு, ராகிங், நிறைய பிரச்சனைகள். குறிப்பாக பெண்களுக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் பாருங்க. ஆண்கள் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவாங்க, பெண்கள் வந்து 2 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டு பேசாம இருப்பாங்க. புரியுது இல்லையா? அது அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை தாக்கத்தை கொடுக்கும். இப்படி பார்க்கிறோம். போதைப் பொருட்களுக்கு அடிமை, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இதெல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து படிக்க முடியாம ஆயிருது. ஊடகங்களுக்கு அடிமை, அதை கீழே வைக்க மனசே வராது. புரியுது இல்லையா? பெட்லயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடுற டைம்லயும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நடந்து போற டைம்லயும் பார்த்துக்கிட்டே போவாங்க. ஒரு எமர்ஜென்சி வராது வேற, எப்பவும் ஊடகங்கள் கூட இருக்கிறத படிக்க முடியாம போய்விடும். காதல் பிரச்சனை. என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, வாரவங்க பெற்றோர் கூட்டிட்டு வருவாங்க, எனக்கு இது ஒண்ணுமே போதும் வாழ்க்கையில, வேற ஒண்ணுமே வேண்டாம், என்னது மட்டுமே போதும், அது மட்டுமே போதும், காதல் மட்டுமே. படிக்கக்குள்ள எண்ணங்கள் நாட்டம் வராது. வேலை கிடைக்காது என்ற அவநம்பிக்கை. படிச்ச என்ன கண்டம், எத்தனை பேர் வந்து டிஎன்பிசி அப்ளை பண்ணி ஒரு வேலையுமே கிடைக்கல. பேங்க் கோச்சிங் எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க, வேலையே கிடைக்கல. எனக்கு வந்து லஞ்சம் கொடுக்க உள்ள காசு கிடையாது. புரியுது இல்லையா? இப்படி அதனால படிச்சு என்ன கண்டம், அம்மா அப்பா அனுப்பி இருக்கிறாங்க, ஒரு கிராஜுவேட், நீ ஒரு டிகிரி வாங்கினேன்னு அனுப்பி இருக்கிறாங்க, அவ்வளவுதான், நான் முடிப்பேன். முடிக்காம இருந்தாலும் ஒன்னும் இல்லை, 3 வருஷத்தை கழிச்சுட்டு போனோம், இல்ல 4 வருஷம், அவ்வளவுதான். அந்த எண்ணத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரியா? ஓகே. இதனாலதான் பிள்ளைகள் படிப்பில பின்தங்கி இருக்கிறாங்க. ஓகே. கல்வி நிறுவனங்களால் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். அதிக அளவு பணம் வசூலித்தல். எப்படியாவது அந்த ஃபங்க்ஷன், இந்த இது எப்படியாச்சும் சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய பணம் வசூலிக்கிறாங்க. ஸ்பெஷல் சாப்பாடு கொடுப்போம், நாங்க ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்போம், அப்படியெல்லாம் சொல்லிட்டு. உள்கட்டமைப்பு வசதியின்மை. நீங்க சில இன்ஜினியரிங் காலேஜ்களுக்கு போங்க, லேப் சரியாக இருக்காது. லேப் இல்லாம இருந்தா என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் பண்ண முடியாம போயிடும். நான் விசிட் பண்ணா தெரியும். நூலகங்கள் இருக்காது, லைப்ரரி இருக்காது, ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. சில இன்ஜினியரிங் காலேஜஸ்ல 3 மாசம் 6 மாசம் சம்பளம் கொடுக்காமலே வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை பிள்ளைகள் மேல. பிஎட் படிக்காதவங்க எப்படி படிக்க கொடுக்கணும்னு தெரியாது இருப்பதை நாம் பார்க்கிறோம். திறமையான ஆசிரியர்கள் இன்மை, பாடத்திட்டம் முழுமையும் கற்பிக்காமை. கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு கடைசி 2 நாளையில ஒரு யூனிட்டை முடிச்சிருவாங்க. என்ன ஒரு யூனிட் முடிக்காமலே இருந்துறாங்க. அப்படிப்பட்ட இடங்களை நாம பார்க்கிறோம். புரியுது இல்லையா? அப்ப இதெல்லாம் கடும் தண்டனை கொடுப்பது, அவமானப்படுத்துவது, கெட்ட வார்த்தை பேசுவது, திட்டுவது, அப்படி எல்லாம் இருக்குது. அதிக அளவு அபராதம் போடுவது. ஒரு நாள் போக முடியாது இருந்தாக்கி 100 ரூபா ஃபைன், பிந்தி வந்தாச்சுன்னாக்கி 50 ரூபா ஃபைன். வேற ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் 100 ரூபா 250 அப்படி போட்டுட்டே இருக்கக்கூடியது. ஒரு கல்லூரியில, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒவ்வொரு வாரம் கடைசியிலையும் அந்த கிளாஸ் இன்சார்ஜ் என்ன செய்ய வேண்டும், அந்த ஃபைனை கலெக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்ப ஒரு லெக்சரர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அழகா கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள திங்க் பண்ண வச்சு குற்றங்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டே வருவாரு. அப்ப இவர்கிட்ட கேட்பாங்க, எங்க ஃபைன் அங்க? அப்ப அவர் சொல்லுவாரு, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்துட்டேன், அவங்க இப்போ ஒழுங்கா வாராங்க, இல்ல எங்களுக்கு ஃபைன் கரெக்டா ஒழுங்கா பண்ணி தரணும், இல்லாம இருந்து வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அவங்களுக்கு
ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃபைன் போட்டு கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது அவங்க குறிக்கோள். ஆசிரியர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு மாணவர்களை பலிகட ஆக்குவது. ஒரு ஆசிரியர் பிடிக்காத ஆசிரியர் கூட என்ன செய்யக்கூடாது, மாணவர்கள் பேசக்கூடாது, பழகக்கூடாது, போகக்கூடாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்க நான் பார்க்கிறோம். லஞ்சம் கேட்பது, ரீவேல்யூவேஷன் போடுறாங்க. அப்போ ஒரு ஆட்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன செய்திடலாம், பாஸ் ஆகிடலாம். அப்படி நடந்திருக்கு, யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு நான் பார்க்கிறோம். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது, அண்மையில இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் வந்து கல்லூரி, யூனிவர்சிட்டி, இதனால பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதை நான் பார்க்கிறோம். அப்ப கல்லூரி செய்ய வேண்டியவை, ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பு செய்து சிறந்த முறையில் பயிற்றுவித்தல். அன்பு இல்லாம அங்க இருக்கக்கூடாது. சரி, இன்ஜினியரிங் காலேஜில் 10,000 ரூபாய் தான் சம்பளம், கோபம் எரிச்சல் வரும், பிள்ளைகள்கிட்ட காட்டுவாங்க. ஆசிரியர் ஒரு மாதிரியாக இருத்தல், ஒரு மாடல். ஒரு மாணவன், இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன், அவனுக்கு அக்காளு கல்யாணம் வந்தது. அப்ப ஸ்டாஃபுக்கு அவன் இன்விடேஷன் கொடுத்தான். இந்த ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, எங்களுக்கு நீ மது வாங்கி தரணும், அப்ப வரலாம். இது உண்மை நிகழ்வு. சரி, அப்ப கல்யாணத்துக்கு அந்த கெட்டுக்கு முந்தின நாள் போயிருக்கிறாங்க. சாயங்காலம் இந்த வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு பக்கத்திலே உள்ள விலையிலே அந்த பையன், என்ன ஸ்டூடெண்ட் இல்லையா, சொல்லது கேட்கணுமே, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சர்வ் பண்றான். இது வந்து இந்த ஊராருக்கும் தெரியும், வேற மாணவர்களுக்கும் தெரியும். அப்ப என்ன மாடலாக இவங்க இருக்கிறாங்க பாருங்க. சரியா? அப்ப இவங்க மாணவர்கள் எப்படி இவங்களை மதிப்பாங்க? அப்ப ஒரு மாடலாக அவங்க கிடையாது. கல்லூரியில் இலக்கிய மன்றங்கள் நிறுவுதல். அண்மையில அந்த பச்சை பாஸ் கல்லூரியில மாணவர்களுக்குள்ள கோஷ்டி மோதல் நடந்தது, நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கலாம். அப்ப அந்த மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ்கிட்ட, இவங்க இந்த பஸ்ல ஆடுவாங்க, பாடுவாங்க, சத்தம் போடுவாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கல்லூரியில கிடையாது. சரியா? அங்க போனோம், படிக்கணும், போர் அடிக்குது, அதனால நாங்க பஸ்ல இப்படி எல்லாம் பண்றேன்னு. உண்மையோ இல்லையோ, இருந்தாலும் இலக்கிய மன்றங்கள் வைப்பது மிகவும் நல்லது, திறமைகளை வளர்த்தவும், பொழுதுபோக்கவும், ரிலாக்ஸேஷனுக்கும். அடுத்தது, கல்லூரியில் மாணவன் சேர்ந்ததும் அவனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, எந்தெந்த பணிகளுக்கு எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் கொடுத்தல். எங்க அது கல்லூரியில கொடுக்கறாங்களா? ஏதாவது கல்லூரிகள்ல கொடுக்கறாங்களா? ஒரு சில கல்லூரிகள்ல கொடுக்கறாங்க. புரியுது இல்லையா? என்னென்ன படிப்புகள் இருக்குது, பிகாம் படிச்சாச்சுன்னா என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, டேலி படிக்கலாமா, இந்த கல்லூரியில உங்களுக்கு படிச்சு தரலாம், நாங்க டிஎன்பிசி இந்த கல்லூரியில் நாங்க படிச்சு தரலாம். இப்படி எல்லாம் ஊக்குவித்து இது காட்டக்கூடியது. ஆற்றுப்படுத்தலை நியமித்தல். பொதுவாக கல்லூரியில கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரிகளை சொல்லுங்க பார்ப்போம். எல்லா கல்லூரிகளும், ஹோலி கிராஸ்ல இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, ஸ்காட்ல இருக்கிறாங்களா? ஃபுல் டைம் ஸ்கூல்ல இருக்கிறாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னாக்கி, ஸ்கூல்ல இருந்து கல்லூரிக்கு வந்தோட தானே இவங்களை புறக்கணிக்கிறாங்க, இவங்க வளர்ந்தாச்சுன்னு சொல்லிட்டு. அந்த நிலை வரக்கூடாது. அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு காலேஜிலும் ஒரு ஃபுல் டைம் கவுன்சில் அப்பாயின்மெண்ட் பண்ணது நல்லது. உங்க காலேஜ் 2 பேரு, சிவகங்கையிலையா? ஓகே. அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் எங்க இருக்குது? தொலையாவட்டை. எத்தனை பேர் இருக்கிறாங்க? லெக்சரரே கவுன்சிலரா இருக்கிறாங்களா, அல்ல ஸ்பெஷல் ஒரு ஆள் கவுன்சிலரா இருக்கிறாங்களா? நீங்க என்ன சுட்டி காட்டுது இங்க? சரி சரி, ஓகே. நான் அங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தேன், அதனால அவங்க என்ன காட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, பெற்றோர் செய்ய வேண்டியவை. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். நிறைவேறாத ஆசைகளை பிள்ளைகள் மேல் திணிக்க கூடாது. நான் ஒரு டாக்டராக நினைச்சேன், முடியல, நீ ஆகணும். ஏன் நாம திணிக்க கூடாது? உங்கள் பிள்ளைகளுக்கும் சொந்த கனவுகள் உண்டு, ஆசைகள், விருப்ப வெறுப்புகள் உண்டு. அவைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அதுதான், புரியுது இல்லையா? அதனால நாம திணிச்சோன்னு சொன்னா என்ன ஆயிருது? அவங்களுக்கு பொட்டன்சி, அவங்களுக்கு திறமைகளை வளர்த்த முடியாம, பெற்றோர் சொன்னதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யல, அந்த திறமைகள் இல்லாம இருக்கலாம். அப்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு மன அழுத்தத்தை உருவாக்கி அந்த வேலை போனால் நிறைவில்லாம, ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எந்த காரணத்திலும் திணிக்காதுங்க. அப்ப பிள்ளைகளுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கன்னு தெரியுமா? நீங்க பெற்றோர் கேட்கலாம். தெரியுமா தெரியாதா? ஒருவேளை தெரியல, அப்ப என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களை சூஸ் பண்ண வைக்கலாம். பொடி பிள்ளைகள் போல நாம என்ன செய்யக்கூடாது, வளர்ந்த பிறகு அவங்களை நடத்தக்கூடாது.
ஓகே. சரியான கல்லூரியை தேர்வு செய்ய உதவிட வேண்டும். சரியான கல்லூரி எது? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க. பெரிய பெரிய பேம்ப்லெட் லீஃப்லெட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அழகான கலர்ல வெளியிடுறாங்க. அது நல்ல கல்லூரியா? விசாரிக்க வேண்டும், போய் பார்க்க வேண்டும். அடுத்தது, சரியான விடுதியை தேர்வு செய்ய வேண்டும். சரியான விடுதின்னு சொன்னா என்ன? தண்ணி இருக்குதா, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குதா, அங்க எப்படிப்பட்ட இது அவங்கள மேனேஜ் பண்றாங்க, என்ன ஏது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்ய வேண்டும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? ஒரு கல்லூரியில கல்லூரி விடுதியில சென்னையில ஒரு பொண்ணு படிச்சு ஃபைனல் இயருக்கு வந்துட்டா. நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது. அந்த இன்டர்வியூல அவ பாஸ் பண்ணிட்டா. ஒரு ரூம்ல 4 பேர் இருக்கிறாங்க. இவ பாஸ் ஆகிட்டா. பாஸ் ஆகிட்டன்னு கேள்விப்பட்ட உடனேயே மற்ற 3 பேரும் இவங்களுக்கு கூட பேசவே இல்லை. இவ ஸ்மைல் பண்ணி பார்த்தா, பேசி பார்த்தா, என்னன்னு சொன்னா அந்த 3 பேரும் பேசல. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நைட்ல தூக்கம் வரல. அடுத்த நாளும் பேசல. உடனே ரொம்ப மன அழுத்தம் வந்து ரொம்ப ஒரு வாரமா தூக்கம் வராம ரொம்ப ஒரு பெரிய மனநோயாளியா மாறிட்டா. சரியா? ரொம்ப ஒரு பெரிய மனநோயாளியா மாறி அதுக்கு பிறகு உடனடியாக அவள் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நோய் தீவிரமாக இருந்ததுனால அது குணாகிறதுக்கு நாளாச்சுது. எக்ஸாமினேஷன் வந்தது. அவ எழுதுனான குறைஞ்ச மார்க்கோடு பாஸ் பண்ணினா. அதுக்கப்புறம் அந்த எந்த வேலை கிடைச்சதோ ஒரு நல்ல வேலை, அதுக்கும் போக முடியல. அவளுக்கு ஒரே கவலை, என்ன வேலை போச்சுது, எப்படி வேலை வாங்கணும். உடனடியாக ஒரு பேங்க் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி எழுதுனா. வழக்கமாக அந்த கோச்சிங் போகாம இருந்து என்ன செய்யாது, நம்ம பிராக்டிஸ் இருக்காது, வேலை கிடைக்கல. ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் அவ அப்ளை பண்ணி அந்த கிளாஸுகளுக்கு போனா. 6 மாசம். நாளைக்கு எக்ஸாமினேஷன். இன்னைக்கு ஒரே படபடப்பு, பரானம். கிடைக்குமா கம்பெனிஸ் கிடைச்சாச்சு, என்ன வேலை இல்ல. ரொம்ப பரானம் வந்து கிடைக்காம இருந்தா என்ன செய்யுது, ரொம்ப மன அழுத்தம் வந்து தூக்க போட்டு செத்து போனா. இது ஒரு உண்மையான நிகழ்வு. அப்ப ஸ்டார்ட் ஆனது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுது? ஹாஸ்டல். நிறைய இடங்கள சண்டைகளும் பிரச்சனைகளும், லிங்குவிஸ்டிக் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம், காஸ்ட் ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள் அங்க இருக்க நாம பாக்குறோம். அதனால சரியான இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை வேண்டும். ஆரோக்கியமான சூழ்நிலைன்னு சொன்னா என்ன? அப்பா குடிக்கணும், கெட்ட வார்த்தைகள் பேசணும், அடிதடி நடக்க வேண்டும், பொருட்களை உடைக்க வேண்டும். சரி, ஓகே, அது மிகவும் முக்கியம். அதாவது பாருங்க, சில பெற்றோர் சொல்றாங்க, நாங்க எப்படி இருக்கலாம், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? நோ. இதை பெற்றோர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ள 1000 இருக்கும், சண்டை போடுவோம், எதுவும் பண்ணுவோம், வயலன்ஸ் நடக்கும், ஆனா பிள்ளைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். அது முடியாத காரியம். இது எல்லாரும் கரெக்டா நினைவு வச்சுக்கிடுங்க. நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு சண்டை போடுவது, அவமானப்படுத்து, திட்டுவது பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவ்வப்போது கல்லூரி மற்றும் விடுதியை சந்தித்து பிள்ளைகள் நல்ல அக்கறை காட்ட வேண்டும். கல்லூரிக்கு போக வேண்டும், விடுதிக்கு போக வேண்டும், எப்படி இருக்கிறா, என்ன அது எதுவும் பிரச்சனையா கேட்டு பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்களை இந்த இதுல பாஸ் பண்ண உதவி செய்ய வேண்டும். ஓகே. அப்ப பாருங்க, கல்லூரியில நாம நினைக்கிறோம் கல்லூரி போயாச்சு படிக்கட்டுமே, ஹாஸ்டல்ல விட்டாச்சு. இன்னும் பாருங்க, பிள்ளைகள் சென்னையில ஹாஸ்டலுக்கு போறாங்க. முதல் தடவையாக ஒரு சுதந்திரம் கிடைக்குது, குறிப்பாக ஆண் பிள்ளைகள். அப்ப என்ன செய்கிறாங்க, விருப்பம் போல வாழணும், கொஞ்சம் ஸ்மோக் பண்ணணும், ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கணும், நைட்ல சினிமாவுக்கு போகணும், இதெல்லாம் விரும்புறாங்க. ஹாஸ்டல்களில் அந்த இது இல்ல, கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. உடனடியாக எங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கி, வீட்டுக்கு அம்மா ஹாஸ்டல் நல்ல பையன் மாதிரி கிடையாது, இங்கே குடிக்கிறாங்க, நிறைய தவறுகள் செய்கிறாங்க, என்ன ஹாஸ்டல்ல இருந்து வெளியே எடுத்து ஒரு ரூம் எடுத்து தாருங்கன்னு கேட்கறாங்க. நான் பார்த்த சில கேசுகள்ல. பெற்றோரன் அதை நம்பி என்ன செய்கிறாங்க, வெளியில வீடு எடுத்து கொடுக்கறாங்க. அவங்களுக்கு அதுதான் வேணும். வீடு எடுத்த பிறகு என்ன ஆகுது, எல்லாரும் சேர்ந்து அவங்க விருப்பம் போல கல்லூரிக்கு போகாமல் இருப்பது, நிறைய நேரம் நைட்ல கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது, இப்படி எல்லாம் நேரத்தையும் காலத்தையும் வாழ்க்கையும் வீணாக்குறாங்க. இதை நீங்க கரெக்டாக புரிய வேண்டும், பெற்றோர் புரிய வேண்டும். அப்படி நாம பார்க்கிறோம். சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க.
நமக்கு ரொம்ப டைம் இல்லை, அதை முடிக்கணும். இது இன்னும் 2 சந்தேகம் இருந்தா கேளுங்க. பாருங்க, பொதுவாக இளைஞர் ஐடிஐ, பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் இதுக்கு போறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. எதனால? படிப்பு வராது, பைனான்ஸ் இல்ல, குடும்ப சூழ்நிலை, ஏதோ காரணங்களால அவங்களுக்கு போக முடியாது. அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த காலேஜுக்கு ஜாலியா சிலர் போயிட்டே வராங்க, சில பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் இல்ல, அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ நாம் பாவம், இவங்க எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரி, புரியுது இல்லையா? எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. ஒரு கவலையும் தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். இனிமே இதுல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன வேலைகளுக்கு போறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கொத்த வேலையோ அப்படிப்பட்ட வேலைகளுக்கு எல்லாம் போறாங்க. ஈஸியாக மது பழக்கம், புகைப்பது, இப்படிப்பட்ட பழக்கங்களை என்ன செய்யறாங்க, பழகிக்கொள்ளாங்க, அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா பணம் வருது கையில, தாழ்வு மனப்பான்மை இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்ல, இப்படி எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு நாம என்ன செய்யலாம், அதை நாம யோசிக்கலாம். நண்பர் குழுக்களின் தாக்கம், படத்தை பாருங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன செய்கிறாங்க? பால் ஊத்துறாங்களா? எதுக்காக? இதைத்தான் நாம என்ன செய்வோம், தலைமை வழிபாடு. தலைமை வழிபாடு, இதுதான் எங்களுக்கு ஆண்டவர், இவர் தான் எங்களுக்கு கடவுள், இவர் தான் எங்களுக்கு அப்பா, எல்லாமே உயிரையும் கொடுக்க தயாராக இருப்போம். பாலை ஊத்து வழிபடுறாங்க பாருங்க. ஓகே, அப்ப நண்பர்களுக்கு தாக்கத்தினால வரக்கூடிய ஒன்று இதுதான். உணர்வு ரீதியான தேவைகளுக்கு ஒத்த வயது நபர் மற்றும் குழுக்களின் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வது. இதுவரைக்கும் சின்ன பிள்ளைகளா இருந்த நேரத்துல பிள்ளைகள் யாரை சார்ந்திருப்பாங்க? குறிப்பாக எமோஷனல் சாட்டிஸ்பாக்சனுக்கு பெற்றவரை. படிப்படியா என்ன செய்வாங்க, நண்பர்களையும் சார தொடங்குவாங்க. நண்பர்களும் மிகவும் முக்கியம். அவங்களது எனக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்குது. ஒரு உளவியல் ஆய்வு என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கி, நல்ல நண்பர்கள் கூட இருக்குது தாய் பாசத்தை ஒத்தது அப்படின்னு சொல்லுது. தாய் பாசத்திலிருந்து எவ்வளவு நமக்கு நன்மை கிடைக்குதோ அதுபோல் நண்பர் குழுக்கள்ல இருந்தும் அந்த பாசம் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நண்பர் அல்லது குழுக்கள் பிரதானமாக நினைப்பதை பின்பற்ற மனதில் ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. நண்பர் நினைக்கிறாங்களோ அதுதான், அவங்க என்ன வாங்குறாங்களோ அதுதான், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றாங்களோ அதுதான் முக்கியம். அப்படிதான் நானே இருக்கணும், அதைத்தான் நாம பாக்குறோம். எப்படிப்பட்ட காலேஜ் பேக் வாங்குவாங்களோ அதுதான், எப்படி நடப்பாங்களோ எல்லாம் அந்த உந்துதல் கிடைக்கிறது. நன்மைகளும் தீமைகளும் உண்டு. நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? நண்பர்களிடமிருந்து, நண்பர் குழுக்கள் இருந்து ஏதாவது நன்மைகள் உண்டா? தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது, உதவி செய்கிறாங்க, ஷேரிங். தீமைகள் என்ன? தீமைகள் தீய பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமை. ஓகே ஓகே, சரி. என்ன பாருங்க, நாம அடுத்த போக இருக்கிறோம், அதுல எல்லாமே வரும். எதனால பிள்ளைகள் ஒரு குழுக்கள்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? எதனால அப்படின்னு அடுத்த இது. ஒன்று, இளையோரின் மனதில் பல குழப்பங்கள். பெரியோர் இதை புரிந்து கொள்வார்களா? நண்பர்களுக்கு அதிகம் தெரியும். ஒரு பையனோ பொண்ணோ வளருவாங்க, அவங்க மனசுல பல்வேறு கேள்விகள் வருது, குழப்பங்கள் வருது. இதை பெற்றோர்கிட்ட கேட்கலாமா, சொல்லலாமா, அவங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? நிச்சயமா நண்பர்களுக்கு தெரியும். அப்ப அவங்க நண்பர்களை சூஸ் பண்ணுவாங்க, அந்த குழுவுல போய் சேரதை விரும்புவாங்க. புரியுது இல்லையா? இது ஒன்று. பாலியல் சந்தேகங்கள் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த பருவத்தில் ஏராளமான பாலியல் சந்தேகங்கள் வெளியே சொல்ல முடியாது, பெற்றோர்கிட்ட கேட்க முடியாது, அவமானம். என்ன நினைப்பாங்களோ அது பலவீனம், பெற்றோர்கிட்ட கேட்குது. ஆனா யார்கிட்ட கேட்கலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். ஏன்னா நானாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த சந்தேகங்கள் உண்டு, பேசலாம். இந்த காரணத்தினால குழுவில் இருப்பதை அவங்க விரும்புறாங்க. அடுத்தது, சில குடும்பங்களில் சிறு பிள்ளைகளை போல் நடத்துகின்றனர். வளர்ந்த பிறகம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இரு, எங்களுக்கு தெரியும், நாங்க முடிவு பண்ணுவோம், இப்படி இப்படி என்ன செய்வாங்க, மட்டம் தட்டுவாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தலைமுறை இடைவெளி கூடியிருது. அவங்க பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நம்மளை ஈடுபடுத்தல, குறை சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க,
நண்பர் குழுக்கள் அப்படி கிடையாது. நான் எதுவும் பேசலாம், எப்படியும் இருக்கலாம், என்னை ஏற்றுக்கொள்வாங்க, அங்க போயிருக்காங்க. தலைமுறை இடைவெளியால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு வீட்டை விட நண்பர்களை உகந்ததாக கருதுகின்றனர். வீட்டுல இருந்தாச்சுன்னா போர் அடிக்குது, பைபிள் படிக்க சொல்றாங்க அல்லது புக்க படிக்க சொல்றாங்க. நண்பர்கிட்ட போயாச்சுன்னா எப்படி இருக்குது? சந்தோஷம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சி நன்றாக இருக்கிறது. அடுத்தது, உளவியல் அறிஞர் எரிக் எரிக்சன், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓகே. நான் யார் என்ற அடையாளத்தை தேடுகின்றனர். நான் நானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். நான் நானாக இருக்கலாம். எங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. வீட்டுல இருந்தா எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும். வீட்டுல நான் நானாக இருக்க முடியாது. பலவிதமான குழப்பங்கள் வருது, பாலியல் சந்தேகங்கள் வருது, அதையெல்லாம் காட்டிக்கொள்ள முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, பேச முடியாது. முகமூடியை போட்டுக்கிட்டு ஒரு செல் பார்த்துக்கிட்டு இருந்தேனாலும் அம்மா அப்பா வந்துட்டா உடனே அதை மறைச்சிருவேன், மாத்திடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சுன்னா அதை காட்டி கொடுப்பேன், பிரச்சனை கிடையாது. அப்போ நான் நானாக இருக்கலாம். அதனாலதான் அவங்க அப்படி போறாங்க. இதோட என்ன ஒன்று எழுதி கொள்ளுங்க, இது நோட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்காது. ஆடம்பர மோகம், இதையும் சேர்த்துக்கிடுங்க. ஆடம்பர மோகம். 12 மணி பிரேக் இருக்குது, என்ன ஒரு 5 மினிட்ஸ் தாண்டோடு தானே. ஓகே. ஆடம்பர மோகம், நீங்க இதை கேட்டுக்கிட்ட மட்டும் போதும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பிள்ளைகள் போய் சேர்றாங்க இல்லையா, ஒப்பிட்டு பாக்குறாங்க. சரியா? அவங்க எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க, ஆர்னமெண்ட்ஸ் போட்டு இருக்கிறாங்க, பைக் வச்சிருக்கிறாங்க. என்னட்டு அது ஒண்ணும் இல்ல, ஒரு குறைபாடு அனுபவிக்கிறாங்க. கூடவே பல இடங்களில் அவங்க பாக்குறாங்க, கடைகள் எல்லாம் லக்ஸரி திங்ஸ், அட்ராக்டிவ் திங்ஸ். அது கூடவே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். எப்பவும் அவங்க புரிஞ்சல, இதை வாங்குங்க, அதை வாங்குங்க, இங்க குறைஞ்சவங்களா, இதுதான் உங்களுக்கு மதிப்பை தரும், அந்தஸ்து தரும், அப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு மனசுல ஒரு போராட்டம், கவலை. என்கிட்ட இல்லையே, ஏன் இல்ல? சரியா? ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் இதை வச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸும் என்னை மதிப்பாங்க, என்னை ஏற்றுக்கொள்வாங்க. அல்ல நீ குறைஞ்சவன் நினைச்சிருவாங்க, உங்க குடும்பம் நல்லதுல நினைச்சிருவாங்க, ஏழை நினைச்சிருவாங்க, என்ன நிராகரிச்சிருவாங்க. அதனால் வாங்கித்தான் ஆக வேண்டும். ஒரு பெரிய உந்துதல் வருது. அதுவும் அந்த டைம்ல ரொம்ப தேவை போல இருக்கும். பெற்றோர் அதை கொடுக்காம இருந்தாச்சுன்னாக்கி அவங்களுக்கு, எனக்கு பெற்றோர் சரியில்லை, அவங்க நினைச்சா எனக்கு வாங்கி தரலாம். பெற்றோரை புரிஞ்சுக்கிடுங்க, எனக்கு அவல நிலை எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு மதிப்பு கிடைக்கல, அந்தஸ்து இல்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், தாழ்வு மனப்பா அனுபவிக்கிறேன், வாங்கி தாருங்க, வாங்கி தாருங்க. அது அவங்க கூக்குரல். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு அடமென்றாக விடாப்படி அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை புரிவதற்காக, ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள், பையன் கல்லூரி மாணவன், மூத்தது அக்கா. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை பிறந்த நேரத்திலே ரொம்ப சீரியஸாக மாறி சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி கிம்ஸ்ல வச்சு 15 நாள் வச்சு நிறைய செலவுகள் பண்ணி 10 லட்சம் ரூபாய் செலவாக்கி, ஏழை குடும்பம், கடன் வாங்கியும் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி, சொந்த கடன் வாங்கி 10 லட்சம் செலவு. அன்பார்ச்சுனேட்லி 14 நாள் கழிச்சு அந்த பொண்ணை இறந்து போனா. குழந்தை மட்டும் இருக்குது, அந்த பொண்ணு இறந்து போனா. புரியுது இல்லையா? அந்த பொண்ணு இறந்து போனா. ரொம்ப கவலையாக இருக்கின்றாக. ரொம்ப செல்லமாக வளர்த்த மூத்த பெண் குழந்தை. சரியா? ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. பணமும் இல்ல, பிள்ளையும் போச்சுது, ரொம்ப ஃபீலிங் லோன்லி, அழுதுகிட்டே இருக்கிறாங்க எப்பவும். 8வது நாள் அந்த சமய பிரகாரம் காலையில மாசு வச்சுக்கிட்டு மதியத்துக்கு மேல ஏழைகளை கூப்பிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்கறாங்க. அந்த டைம்ல அவங்க ரொம்ப பேரை இன்வைட் பண்ணவும் இல்லை, கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. பிரார்த்தனை சொல்றதுக்காக சிலர் வந்திருக்கிறாங்க, பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, எனக்கு சொந்தக்காரவங்க, நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப பிரார்த்தனை நேரத்துல ஜெபம் பண்ண வந்திருந்தவங்க ஜெப புத்தகத்தை கொடுத்த அந்த அம்மாவிட்ட, இறந்த பொண்ணுக்கு அம்மாவிட்ட கொடுத்து இந்த ஜெபத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே கண்ணீர், திக்கி திக்கி இந்த பிடிக்குது, சோக்கிங் பண்ண முடியல, ரொம்ப அழுது கையெல்லாம் உதறது, ரொம்ப அழுதுறது. ஜெபத்தை சொல்ல அப்புறம் என்னால முடியாது முடியாது. அவங்க சொல்லுங்க, இல்ல நீயே படி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடிய நேரம், உள்ள ரூம்ல கட்டில்ல அந்த இளைஞன் தம்பி உள்ள இருந்து ஏதோ பேசிட்டு அப்பப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
எனக்கு புரியல என்ன சொல்றான்னு சொல்லிட்டு நான் அந்த தகப்பனார்ட்ட போய் கேட்டேன். தகப்பனாரும் ஒரு மூலையில இருந்து ரொம்ப சோகமாக அப்படி சாஞ்சு இருக்கிறாரு. அந்த பையன் என்ன சொல்றாங்க, பைக் வேணான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது உண்மை சம்பவம். பைக் வேணான்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒரே ஷாக். 8 நாள் தான் ஆகுது, உனக்கு அக்கா இறந்துட்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, 15 நாளாக பிழைப்பாளான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக, வார்த்தை கூட வெளியே வரல பைக்குன்னு சொல்லிட்டு. ஜெபம் முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே தானே அந்த உணவை பரிமாறுறாங்க. அவங்களுக்கு கூட முடியல, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு வாய்ஸ் கூட ரைஸ் ஆகுது. தகப்பனார் போய் சொல்றாரு, நான் சொல்லியாச்சு இல்ல வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு. அந்த பையன் சொல்றாங்க, உடனே வேணாம், இந்த பைக்கு தான் வேணும். ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, நான் மறந்துட்டேன் உண்மையிலே, என்ன பைக்கை பற்றி அதுவும் தெரியாது. இந்த குறிப்பிட்ட இதான் வேணும், 1.5 லட்சம் உள்ளது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சத்தமாக. அப்ப எனக்கு இவ்வளவு தூரம், உனக்கு அக்கா இறந்துட்டா, ஒரே ஒரு அக்கா தான் உண்டு, 10.5 லட்சம் கடன் வாங்கி எப்படி கொடுக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்க, இந்த சோகத்தை துக்கத்தை அனுசரிக்கிறாங்க, நீ வந்து இப்படி பண்ணிட்டியே. எனக்கு உண்மையிலே மிகவும் கவலையாக ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் இளைஞர்களின் நிலைமை. அவனுக்கு மனசுல பைக்கு தான் எனக்கு முக்கியம், புரியுது இல்லையா? இதுதான் இருக்குது, நாம பாக்குறோம் சொல்லிட்டு. அப்ப பெற்றோர் கடைபிடிக்க வேண்டியதை பார்த்துக்கிட்டு, ஆளுமை வளர்ச்சியில் சாதகங்கள். பிள்ளைகள் முற்றிலும் குடும்பத்தை சார்ந்திருப்பது ஆளுமை வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. பாருங்க, சில பிள்ளைகள் யாரு கூட அதிகம் பழக மாட்டாங்க, கூட்டங்களை போய் சேர மாட்டாங்க. அந்த பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க, ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படிப்பட்ட பிள்ளைகள் கல்யாணம் ஆன பிறகு திருமண பிரச்சனை சில நேரத்தில் வாராங்கல்ல கவுன்சிலிங்காக, அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் நிறைய இருப்பதை நான் பார்க்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது, விட்டு கொடுக்க தெரியாது, புரிய தெரியாது, எமோஷனல் ப்ராப்ளம் நிறைய இருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால அந்த குழுக்களோடு சேர்ந்து கொஞ்சம் கேலி பண்ணி, டீஸ் பண்ணி, ஒண்ணு கேட்டு பொறுத்து சகிச்சு கோபத்தை வெளிப்படுத்த அது மிகவும் நல்லது. நிறை குறைகளை அறியவும் சகிப்புத்தன்மை, பழகும் கலை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறமை போன்ற பண்புகள் நிச்சயமாக நிறைய நன்மைகள் இருக்குது. அதை நாம் பார்க்கிறோம். நம்ம நிறைய குறைகளை அறிந்து கொள்ளலாம், சகிப்புத்தன்மை கிடைக்கும், புரியுது இல்லையா? இதெல்லாம் மிகவும் தேவைதான். துன்ப நேரங்கள் மனம் திறந்து பேச. நிறைய பிள்ளைகள், இளையோர் ஒரு துன்பம்னா நண்பர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஒரு கவுன்சிலிங் போல அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். இளமை பருவத்தில் நண்பர் குழுக்களோடு ஐக்கியமாக இல்லாதவர்கள் முதிர்ச்சி பருவத்தில் உளவியல் குறைபாடு எல்லாம் சொல்லிட்டு இருப்பதை பார்க்கின்றோம். அறிவு வளர்ச்சிக்கும் ஆளுமை வளர்ச்சிக்கும் தேவை. ஹாராக்ஸ் பெனிஃபோப் சொல்லக்கூடிய அந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கி, அறிவு வளர்ச்சிக்கும் ஆளுமை வளர்ச்சிக்கும் பியர் குரூப் தேவை அப்படின்னு ஆணித்தரமாக அவர் சொல்றாரு. அதனால எல்லாரும் பழகுங்க, குழுக்களோடு இணைந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாதகங்கள், நான் இதை முடிச்சிடறேன், இதோட முடிச்சுட்டு பிரேக். ஏற்கனவே உளவியல் பாதிப்பு உடையவருக்கு பாதிப்புகள் அதிகப்படுகின்றன. எது நாம பார்க்கின்றோம். ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மை இருக்குது அல்லது குற்ற செயல்கள் இருக்குது. அப்ப என்ன ஆயிரம், கூடியிரம். இவங்க கூட சேர்ந்த பிறகு தன்னம்பிக்கை, சுயமதிப்பு குறைந்தோர் மற்றும் தனிமை உணர்வை அனுபவிப்போர் தன் நண்பர்கள் செய்கிற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தினால்தான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்க முடியும் நம்புகின்றனர். என் நண்பர்களுடன் சேர்ந்து தவறு செய்யவும் தயங்குவதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை இவங்க ஏற்றுக்கொள்ளணும், ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும். அவங்க தவறுகளை என்ன செய்வாங்க, ஈடுபடுத்தி கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, மோப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, கும்பல் மனநிலை. தனியா இருக்கிற நேரத்தில் ஒரு தவறை செய்ய மாட்டோம், கூட்டத்தில் சேர்ந்தா என்ன செய்வோம். அப்படிதான் நிறைய இளையோர் வந்து சில தவறுகள் செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது நாம் பார்க்கிறோம். ரொம்ப அருமையான பயிற்சியாக இருந்தது. ஓகே, நமக்கு தொடருவோம். பாருங்க, பெற்றோர் கடைபிடிக்க வேண்டியவை. நல்ல நண்பர்களுடன் நட்பு கொள்வதை உற்சாகப்படுத்துங்கள். நான் வழக்கமா என்ன சொல்றேன் நம்ம பிள்ளைகள்கிட்ட, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் அப்படிதானே சொல்றது இல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்றது இல்ல? கை தூக்குங்க பாப்போம். யார் ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் முக்கியம். ஓகே ஓகே, நாம் பார்க்கக்கூடிய குடும்பங்களையும் கிளையன்ஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்னு கட்டாயப்படுத்துறாங்க, இருக்கவே கூடாதுன்னு சொல்றது ரொம்ப. இதனாலதான் அவங்க ரிவோல்ட் பண்றாங்க பிள்ளைகள். பாருங்க, உங்க வீட்டுக்கு உங்களுடைய பையன் 2 பசங்களை கூட்டிட்டு வராங்க. உங்களுடைய ஆட்டிடியூட், நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக இன்வைட் பண்ணுவீங்களா?
அதுதான் நல்ல ஆட்டிடியூடு. சில பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, எனக்கு பிள்ளைகளை கெடுக்காதுங்க போங்க அப்படி சொல்லுது. நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்காது. நம்ம முன்னாடி அவங்க பேசுறத உற்சாகப்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன வரும், அவங்க என்ன செய்கிறாங்க சொல்றாங்க எல்லாமே தெரிய வரும். ஓகே, அடுத்தது நண்பர்களை விமர்சிக்காதீர்கள். நண்பர்களால் ஏற்படும் ஆபத்தான தாக்கங்களை உணர்ச்சி வசப்படாமல் எடுத்துரைக்கலாம். இந்த பையன் ரொம்ப மோசம், அந்த பிள்ளைக்கு அம்மா ரொம்ப மோசம், அதனால என்ன செய்யக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது அப்படி சொல்லாம ஒரு வார்த்தைங்க வந்திருக்கு பாருங்க, உணர்ச்சி வசப்படாமல். அப்ப நாம என்ன சொல்லலாம், நீ அந்த பையனுக்கு கூட ரொம்ப ஃபாஸ்டா பைக்ல போறா இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, என்ன நடக்கலாம், என்ன செய்யலாம், இப்படி அமைதியான முறையிலே யோசிக்க சொல்ல வேண்டும். அந்த பையன் மோசம்னால போகாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவன் போகத்தான் செய்வான். புரிஞ்சு இல்லையா? விளைவுகளை பக்குவமாக நாம் எடுத்து காட்டலாம், சுட்டி காட்டலாம். இது மிகவும் முக்கியம். இளம் பருவத்தினர் நண்பர்களாக மாறுங்கள். மாற முடியுமா? எப்படி மாற முடியும் சொல்லுங்க பாப்போம். பிரச்சனைகளை கேட்பது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது, நாம ஷேர் பண்ணிட்டோம்ல அவங்களும் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்ல ரொம்ப ஆர்வம் இல்லை, அவங்க கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாங்க, அப்ப நீங்க என்ன கேட்கலாம், ஸ்கோர் என்ன, யார் வின் பண்ணா, புரியுது இல்லையா? அதுகள்ல ஆர்வம் காட்டக்கூடியது இது நாம பாக்குறோம். ஓகே, இளைஞர்களை இளைஞர்களாக இருக்க அனுமதியுங்கள். எப்படி? ஆமா, அவங்க ஸ்டைலு, அவங்க கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. நம்மை போல முதிர்ச்சியாக கையையும் கட்டிக்கிட்டு அப்படி இருக்க என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது, முடியாது. அடுத்தது, அவர்களை சிறுவர்கள் போல் நடத்தாமல் இருங்கள். ஆமா, ரொம்ப நம்ம வீட்டுல ஒரு டிசிஷன் மேக்கிங் சேர்த்துக்கிடலாம், ஐடியாவை கேட்கலாம், அவங்களை பெரியவங்க போல் நடத்தக்கூடியது. அன்பான அமைதியான குடும்ப சூழலை ஏற்படுத்துங்கள். சரி, இது நான் அடுத்து பார்த்துட்டோம். தனக்கு விருப்பமில்லாத காரியத்திற்கு இல்லை வேண்டாம் என்று சொல்ல கற்றுக் கொடுங்கள். இது மிகவும் முக்கியம். சின்ன பிள்ளையில இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு உனக்கு எது விருப்பம் இல்லையோ அப்பனே வேண்டான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, மறுக்கலாம் அப்படிங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மை உள்ள பிள்ளைகள், ஐயோ அப்படி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோ நினைப்பாங்களோ, அப்படி நினைச்சு அவங்க வேண்டாம் ஆமான்னு சரின்னு சொல்லிடுவாங்க. இது நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை இங்கிலீஷ்ல அசர்டிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சைக்கோ தெரப்பி. கடைசியாக சில விஷயங்களில் இளம் பருவத்தினரே அனுசரித்து போவது நல்லது. அப்ப ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு சொந்தக்கார குடும்பம் சென்னையில இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்துல பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை. பையன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் 3rd இயர். ஒரு நாள் முடிவெட்டிட்டு வந்தாங்க, அப்பாவுக்கு பிடிக்கல. உடனடியாக அவனை கடகடன்னு இழுத்து அந்த சலூன்ல கொண்டு போய், இப்படி முடிவெட்ட சொன்னது யாரு அப்படி அந்த ஆள்கிட்ட கேட்டு ஷார்ட்டா வெட்டி விட்டுட்டாரு. பையனுக்கு என்ன செய்யலாது, பிடிக்கல. அதுக்கு பிறகு டி-ஷர்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் போடக்கூடாது, ஃபார்மல் ஷர்ட், இந்த கை வரைக்கும் உள்ளதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனாலே ஓயாத சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்து, அப்ப நான் பேசுவோம், நீங்க அடுத்தோட வார டைம்ல வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்ப அந்த அப்பாவிட்ட நான் பேசினேன், பாருங்க நீங்க இப்படி வித்தியாசமான ஹேர் கட் பண்ணுவீங்களா? இல்ல. ஏன் பண்ணல? நான் வளர்ந்துட்டேன். அப்ப நான் சொன்னேன், உங்க பையனை வளர்ந்த பிறகு இப்படி எல்லாம் பண்ண மாட்டான், இந்த ஸ்டேஜ்ல இப்படிதான் பண்ணுவாங்க, நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிட்டது, கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க, பரவாயில்ல. அந்த பையன் என்ன சொன்னாங்க, நான் வந்து பெரிய ஜிப்பா போல சட்டையை போட்டுட்டு போனோட எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அங்கிள் அங்கிள்னு ஃபோல்ட் பண்றாங்க. சரியா? எனக்கு அப்பாவுக்கு தான் என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடி பிரச்சனை இதுதான். நான் நினைக்கிறது போல எனக்கு பையன் நடக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் ஹேர் கட் பண்ணணும், அதை போக்கியாச்சு. கடைசியில் அங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சில விஷயங்களை நாம என்ன செய்ய வேண்டும், அனுசரித்து போக வேண்டும். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஹேர் கட்டாக இருக்கலாம், வேற ஒண்ணு சின்ன சின்ன ஆபத்து இல்லாத பிரச்சனைகள் அவங்களை அனுமதிக்கணும். நாங்க இப்படி ஆயிருந்தோம் அப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லி கண்டுபடுத்தணும்னு சொன்னாக்கி அங்க ஜெனரேஷன் கேப் வந்து பிரச்சனைகள் வந்துவிடும். பாருங்க, போட பாருங்க, கடைசியில் என்ன போட்டிருக்கு படிங்க. பெண்களிடமும் பரவும் மது பழக்கம். மெதுவாக பெண்கள் என்ன சொல்றாங்க, நாங்களும் குறைஞ்சவங்களா,
நாங்கள் ஆண்களை போலதான், எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படி எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் அந்த விஷயங்களை ஈடுபடுறாங்க. அப்ப அந்த நாம என்ன சொல்றோம், உரிமைன்னு சொல்லியது ஆண்களை போல் நடக்கிறது கிடையாது, சமமாட்டு, புரியுது இல்லையா? அது கிடையாது. நாம தீயவர்கள இருந்து விலகி இருக்கணும் நிச்சயமாக. நெக்ஸ்ட் ஓகே, நாம ஷார்டன் பண்ணோம். கல்வி நிறுவனங்கள் மற்றும் பெற்றோர் செய்ய வேண்டியவை: உங்கள் பிள்ளைகள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களா என்பதை கண்டுபிடியுங்கள். எப்படி கண்டுபிடிங்க? உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் குடிக்கிறாங்க, உதாரணமாக ஒரு 6 மாசமா குடிக்கிறீங்க, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஃபாதர் நெல்சன் அழகான புக்குகள் எழுதி இருக்கிறாங்க. போதைப் பொருளை பற்றி, குடிப்பழக்கத்தை பற்றி நிறையவே புக் எழுதி இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக இதெல்லாம் நட்ஷல்ல ரொம்பவே அழகாக கொடுத்திருக்கிறாங்க. அவங்க புக்கை நானும் ஃபாலோ பண்ணேன். ஓகே, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? கண்ணு சிவந்திருக்கும், லேட்டா வருவாங்க, ஸ்மெல் அடிக்கும், நேரடியா பேச மாட்டாங்க, தடுமாறு நடப்பாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா, வார்த்தையில தெரியுமா, பேசையில தெரியும், பரவாயில்ல, நீங்க ரொம்ப தெளிவு இருக்காது, குளறிட்டு இருக்கும், ஸ்மெல் இருக்கும், தனியாட்டே போயிருவாங்க, வந்துட்டு சீக்கிரம் ரூம்ல போய் அடைச்சு கொள்வாங்க, தூங்கின மாலே இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. வீட்டுல இருந்து ஏதாவது பொருட்கள் திடீர்னு காணல, பாக்கெட்ல இருந்து ரூபாய் காணல, அப்ப என்ன நினைப்பீங்க? சரி, இப்படி நான் என்ன சொல்லுவேன், விழிப்பாக இருங்கள், அதான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு நபர் அவங்க பையனை சீனாவுக்கு எம்பிபிஎஸ் படிக்க அனுப்பி விட்டுருந்தாரு. அவனுக்கு ஃப்ரெண்ட் என்னட்டு சொன்னாங்க, அவன் அங்க குடிக்கிறான், உண்மையிலே படிக்கல, இங்க இந்தியாவில இருந்து கொஞ்சம் பொருட்கள் லுங்கி எல்லாம் வாங்கி அங்க வித்துக்கிட்டு எம்பிஏ படிக்காம சுத்திட்டு வரான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அப்பாவிட்ட நான் சொன்னேன், சில பிள்ளைகள் உண்மையில அங்க படிக்காம குடிப்பழக்கத்தை அடிமையா இருக்கிறாங்க, மறைமுகமாக சொன்னேன். உடனடி அவர் சொல்லி, எனக்கு பையன் அப்படி ஒண்ணு இருக்க மாட்டான், அப்படி ஒண்ணு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு ஊருக்கு வந்தாச்சு, படிப்பேன் இல்லை, ஒன்னா இல்லை. அப்ப நான் என்ன சொல்லேன், யாராவது சொன்னாங்கன்னு சொன்னாக்கி பொறாமையில தான் சொல்லாங்க, அப்படி கிடையாது, இது இருக்குமோ, விழிப்பாக இருந்து கண்டுபிடிப்பது நமது கடமை. ஓகே, அப்ப உங்கள் பிள்ளைகளிடம் மனவிட்டு பேசுங்கள், அவர்கள் சொல்வதை பொறுமையாக கேளுங்க. சிலர் ஒரு கம்ப்ளைண்ட் கேட்பாங்க, வீதியில யாராவது சொல்லியிருப்பாங்க, உங்க பொண்ணு இப்படி, பையன் இப்படி, வீட்டுக்கு வந்த உடனே தானே சத்தம் போடாதுங்க, அதுக்கு மாறாக என்ன செய்ய வேண்டும்? உட்காரு, என்னம்மா, எப்படி சொல்லுது நீங்க கேட்கணும். சரி, அடுத்தது போதைப் பொருட்கள் தீமைகள் பற்றி விளக்கி கூறுங்கள். என்னென்ன திறமைகள் இருக்கு, பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு இளமை பருவத்தின் பிரச்சனைகள் பற்றி பேசுங்கள், அதிலிருந்து விடுபடவும் பிரச்சனைகளை சமாளிக்கும் விதம் பற்றியும் எடுத்து கூறுங்கள். மன அழுத்தம் ரொம்ப இருக்குது, நேற்று தூக்கம் வரல, அதுல இருந்து எப்படி மேல்வது என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். என்ன பிரச்சனைகள் வரும், தாக்கங்கள் வரும், இவைகளை பற்றி தேவைப்பட்டால் ஆற்றுப்படுத்தல் மற்றும் மருத்துவ உதவியை நாடுங்கள். நான் சில பசங்கள்கிட்ட பேசுவேன், அவங்க குடிப்பாங்க, நான் சொல்லுவேன், இப்படி குடித்தால் மது நோயாளியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இல்ல, நான் மாற மாட்டேன், எனக்கு அப்பா மது நோயாளி தான், நான் மட்டும் மாற மாட்டேன். அவங்களுக்கு தெரியாது, இப்படி குடிச்சு குடிச்சுதான் படிப்படியாக மாறுகிறோம் என்பது அவங்களுக்கு தெரியாது. இது ஒன்று. இரண்டாவதாக, சிலர் அடிக்ட் ஆகி இருப்பாங்க, குடிச்ச உடனே வாந்தி எடுக்கிறாங்க, மயக்கம் போடுறாங்க, தொடர்ந்து குடிக்கிறாங்க, வன்முறையில் ஈடுபடுறாங்க, நிறைய பிரச்சனைகள். அப்ப பேசி பேசி சிகிச்சை இருக்குது, சுமூகமாக விடுவதற்கு ஒரு சிகிச்சை எடுக்கலாமா? அது ஒண்ணு எனக்கு வேண்டாம், நான் எப்ப நினைச்சாலும் நடத்தலாம், விட மாட்டேன், அப்படி ஈஸியா ட்ரீட்மெண்ட் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க வராம இருக்க காரணம் என்ன? எதனால அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராம இருக்கிறாங்க? வேற தப்பா நினைச்சிருவாங்களோ, வெளியில தெரிஞ்சிரும், திருப்பி குடிச்சா ஏதாவது ஆயிருமோ? நீங்க சொல்லியது எல்லாமே கரெக்ட் தான். இன்னொரு முக்கியமான இது பாருங்க, அவங்க குடிச்சு குடிச்சு அப்படி கிடந்தாலும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, சேம் டைம் சாப்பாடு கிடைக்குது. ஒரு பெரிய ஆளு குடிச்சாச்சு என்ன ஆகும்? மனைவி விட்டுட்டு போயிருவாங்க, புரியுது இல்லையா? வேற ஒரு பிரச்சனை நடக்கும், பிள்ளைகள் சொல்லது கேட்க மாட்டாங்க, டீச்சர் சொல்லுவாங்க உங்க பிள்ளைகள் படிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, கடன்காரங்கள் வருவாங்க, அப்ப நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும். அதனாலேயாவது விட்டுருவோன்னு சொல்லக்கூடிய எண்ணம் ஓரளவு வரும். இளையோருக்கு என்ன நடந்தாலும் நான் பாதுகாப்பா தான் இருக்கிறேன், எங்க விழுந்தாலும் பஞ்சு மத்த தான்,
என்ன பாதிக்கவே செய்யாது. இதனால அவங்க ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்க ஒரு காரணம் அதுதான். சரிதான் சொல்லு. அப்ப நான் அவங்களும் பெற்றோரும் மற்றவங்களும் அவங்களுக்கு உடந்தையாக சாதகமா, அது வெளியே வாரதுக்கு சாதகமா இருந்து கொள்ளாங்க. யார்கிட்டும் தெரிய வந்துடக்கூடாது. சாப்பாடு கொடுப்போம், அப்பாவுக்கு தெரியாம ஒரு காசு கூட கொடுத்து விடாங்க, சரி அம்மா மாரு இப்படி இருப்பை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. வெளியே வாரதுக்கு ட்ரீட்மெண்ட் பெற்றோர் ஓகே நான் பார்த்துட்டேன். மன அழுத்தம், தற்கொலை. அப்ப இதை எழுதுறதுக்கு முன்னாடி கவனிங்க, மாணவர்களுக்கு ஏன் அதிக அளவு மன அழுத்தம் ஏற்படுகிறது, அதை பற்றி ஒரு சின்ன ஆய்வு. அப்ப திண்டுக்கல் பல்கலைக்கழகத்துல ஜாகிதா பேகம் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கி, மாணவர்களுக்கு 3 விஷயங்கள் சமச்சீராக நடக்க வேண்டும். படிப்பும் வேணும், திறமை வளர்ப்பும் வேண்டும், விளையாட்டும் வேண்டும். அவ படிக்கக்கூடிய நேரத்துல போர் அடிக்குது, சலிப்பு இருக்குது. அப்ப மூளை அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி அதிகமாக சுரந்துகிட்டே இருக்கும். அது சுரந்த உடனே தானே ஒரு டல், ஒரு சோர்வு, ஒரு சலிப்பு, சந்தோஷம் இல்ல, மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும் தொடர்ந்து படிக்கக்கூடிய நேரத்துல. அட்ரினலின் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கி, கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் விளையாட்டு, ஒரு பொழுதுபோக்கு, லீவு சாட்டர்டே சண்டே அவங்க திறமைகளை வளர்க்கக்கூடியது, மியூசிக் அப்படி ஏதாவது. அப்ப அவங்களுக்கு என்டார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி சுரக்கும். அது மனசை சுறுசுறுப்பாக வைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பாத்தீங்களா, நாம நம்ம பிள்ளைகளை என்ன சொல்றோம், படிப்பு மட்டுமே போதும், வேற ஒன்றுமே வேண்டாம், விளையாட்டும் வேண்டாம், கோயிலு கூட போக வேண்டாம் அப்படி சொல்லக்கூடிய பெற்றோர் உண்டு. கோயில் வாங்க மறைக்கல்வி கூட போக வேண்டாம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அந்த சர்டிபிகேட்னால எந்த வேல்யூவும் கிடையாது நமக்கு, மறைக்கல்வி போறதுனால வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகை. 2வது வகை, நீ படிச்சா மட்டும் போதும், ஒரு வேலையுமே செய்யாத, கிச்சன் பக்கமே வந்துடாத, உனக்கு ட்ரெஸ்ஸை கூட நாங்க வாஷ் பண்ணி தந்துருவோம், வரம்படி எங்களுக்கு மதிப்பெண்கள் மட்டும் எடுத்ததா, வேற ஒண்ணுமே வேண்டாம், அப்படி அவங்களை என்ன செய்கிறாங்க, தவறாக வளர்க்குறாங்க. படிச்சு 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 அவங்களுக்கு வெறுப்பு மன அழுத்தம் அதுக்கு ஒரு படிக்க முடியாத சூழ்நிலை. இதுதான் நாம பார்க்கிறோம். அப்ப எல்லாமே பிள்ளைகளுக்கு சமமாக வேண்டும் நாம் பார்க்கிறோம். இனிமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கி, இந்தியாவில் 1 மணிக்கூருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலை முயற்சி ஈடுபடுகிறார். தற்கொலை முயற்சியில் ஸ்கூலாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், 1 மணிக்கூருக்கு ஒரு மாணவர். இது 2018 உள்ள அறிக்கை தான், கடந்த வருஷம் உள்ள அறிக்கை. ஒரு சில மனநல மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போதுமான அளவு தூங்குறதில்லை, குறைவா நேரம் தான் தூங்குறாங்க, மன அழுத்தத்துக்கு அது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. குறைவா நேரம் தூக்கம், நைட்ல 10-11 மணிக்கு தான் தூங்கணும், காலையில 5 மணிக்கு திரும்ப எழுந்திரிச்சிடணும் இல்ல. அப்போ 7ல இருந்து 8 மணிக்கூர் வரைக்கும் பிள்ளைகள் தூங்கணும், மினிமம் 7 hours அப்படி சொல்றாங்க. இனிமே 2017 இந்திய குற்ற ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கி, இளைஞர்கள் தற்கொலையில் நோயை விட தற்கொலை மற்றும் விபத்து, அதனாலதான் அதிகம் சாகுறாங்க. விபத்துல நிறைய பேர் செத்து போறாங்க, உங்களுக்கு நிறைய இளையவர் அங்கங்கே நீங்க பார்க்கலாம். அதுபோல தற்கொலைனாலும் செத்து போறாங்க, நோயினால் அவ்வளவு சாவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எவ்வளவு முக்கியம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. மன அழுத்தம், மனச்சோர்வு, தற்கொலை இவைகள் நம்ம தெரிகிறதுக்காக என்ஃபோல்ட் இந்தியா அப்படி ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. டெல்லியில நிறைய மாணவர், கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாம். அப்ப 2-3 கருத்துக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கி, ஆரோக்கியமான மகிழ்ச்சியான குடும்பத்திலிருந்து வரும் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு மனச்சோர்வு எளிதாக வருவது கிடையாது. துன்பங்கள் வந்தாலும் அவங்களை தாக்குவது எளிதாக தாக்காது. இது நாம புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, தற்கொலைக்கு 2 முக்கிய காரணங்கள், தேர்வில் தோல்வி, காதல் பிரச்சனை. காதல் பிரச்சனை, தேர்வில் தோல்வி 2 முக்கிய காரணங்களாக அமைகின்றன.
போதைப் பொருள் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர், தீவிரப்படுத்துகிறது, என்ன சிந்திக்க விடாது போதை. இதனால இப்படி சொல்றாங்க. பிறகு திரும்பவும் அவங்க சொல்றாங்க, டெல்லியில பல்கலைக்கழக மாணவர்கள் இறந்தவங்களை ஆய்வு செய்ததுல காரணங்கள் ஆங்கிலம் பேச தெரியாததால் இழிவாக நடத்தப்பட்டது. ஏன்னா அங்க பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், கிராமங்கள்ல இருந்து போயிருப்பாங்க, தமிழ்நாட்டில இருந்து கூட சிலர் போறாங்க, இழிவாக நடத்தப்பட்டது. அதிக அபராதம், ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் சப்மிட் பண்ணல, ரொம்ப ஃபைன் போட்டாங்க, அதனால அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நிறைய தேர்வுகள் நடக்குது, போட்டி தேர்வுகளும் வளாக தேர்வுகள், வெற்றி பெறல, அப்ப நான் தோல்வி, வேஸ்ட், யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் திரும்பவும் காதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கருத்து, சினிமாவில் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் செத்து விடலாம், சாகதான் கடைசி, அப்படி திரும்ப திரும்ப காட்டுறதுனால இளையவரும் அப்ப நாமும் செத்து போகலாம் அப்படிப்பட்ட எண்ணம் அவங்களுக்கு வாரதும் காதந்த இது தற்கொலைக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பல்வேறு இடங்கள்ல இருந்து நாம எடுத்த கருத்துக்கள். நம்ம தற்கொலை எண்ணத்தில் இருப்பவருக்கு உதவுதல், அவளுடன் உணர்வுபூர்வமாக உடனிருத்தல், உணர்வுபூர்வமாக புரிஞ்சல அவர்களோட ஒன்றித்து இருக்கக்கூடியது, பேசக்கூடியது, பழகக்கூடியது, எனக்கு ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, அவர்கள் சொல்வதை கரிசனையுடன் செவிமடுத்தல், என்ன சொல்றாங்க அப்படி மெதுவாக கேட்டுட்டே இருக்கும், லிசனிங், கரிசனையோடு செவிமடுக்கக்கூடியது, எவ்வித வாக்குவாதங்கள் ஈடுபடக்கூடாது, நீ சொல்லி சரி அது சரியில்லை இல்லை அப்படி அண்ணி கேட்டுட்டே இருக்கக்கூடியது, தற்கொலைக்கு பயன்படுத்த இருந்த பொருளை வாங்கி விடுவது. இங்க பார்க்கலாம் சரியா, ஒரு வீட்டுல ஒரு பையன் பைக்ல கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு வந்தான். அம்மா சொன்னாங்க, அந்த பைக்கை அங்க வச்சுக்கிட்டு சாவிய மேல வைல, என்ன கண் பார்வைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி முடிக்கவும் அவன் பக்கத்துல உள்ள ஷெட்ல போனான், ஏதோ குடிச்சு செத்து போனான். காசு காப்பாற்றப்படல. அந்த ரப்பர் பாலுக்கு அது ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஆசிட், புரிஞ்சது இல்லையா? அப்போ நிறைய மாணவர்கள் என்ன சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், உனக்கு ரொம்ப மன அழுத்தம் வருது, மன சங்கடம் வருது, நீ என்ன செய்வா? நான் பைக்கை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சுத்திக்கிட்டு வரேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறேன் அப்படி சொல்லுதை நான் பார்க்கிறோம். சரியா? அந்த அம்மாவுக்கு அதை புரிய முடியல. அது மட்டும் இல்ல, அண்மையில் அவனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்தது, அம்மாவுக்கு தெரியும், கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தேன்னாக்கி ஒரு ஆளை காப்பாற்றி இருக்கலாம். இப்படி நாம பார்க்கிறோம். ஓகே, அதுதான் தற்கொலைக்கு பயன்படுத்தின பொருளை வாங்கி விடுவது. தற்கொலை செய்ய மாட்டேன் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வது, என்ன நடந்தாலும் என்னட்ட பேசு, போன் பண்ணு, தற்கொலை செய்ய மாட்டேன், நீ ஒரு பிரதிக்கனை எடு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது. அவர்களை தனியாக விடக்கூடாது. தனியாக விட்டா என்ன ஆகும்? எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும், சமாளிக்க முடியாது, கூட ஆள் இல்லை, அப்ப அவங்க தற்கொலை பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஊக்கம் கொடுங்கள், நான் உனக்காக தான் இருக்கிறேன், உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரச்சனை கடந்து போகும் என தைரியம் கொடுங்கள். ரஜினிஷ் எழுதின புக்கில் ஒரு புக் இதை பற்றி தான் இருக்கும். உலகத்துல ஒண்ணுமே பெர்மனன்ட் கிடையாது, இந்த பிரச்சனையும் கடந்து போயிரும், ரொம்ப நாள் இருக்காது, இது மாறி போயிரும், ஏன் இவ்வளவு அங்கலாய்ப்போ, ஏன் இவ்வளவு மனசோர்வோ அப்படின்னு அவங்களை திடப்படுத்தக்கூடியது. உடற்பயிற்சி மற்றும் சுவாச பயிற்சி செய்தல், உடற்பயிற்சி ஒரு நல்ல மருந்து தான், ஊக்குவித்தல். தற்கொலை எண்ணம் அளவு தீவிரமாக இருந்தால் உடனடியாக நல்ல மருத்துவரை அணுகுதல். அப்ப தற்கொலை எண்ணம் இருந்துன்னு சொன்னாக்கி நிச்சயமாக டாக்டர்கிட்ட போகணும். நம்ம கலாச்சாரத்துல மனநல மருத்துவர்கிட்ட ஏன் மக்கள் போகல, எதனால போறதுக்கு அவங்க மடிக்கிறாங்க? நம்ம கலாச்சாரத்துல எனக்கு பிள்ளை ஒரு சைக்காட்ரிஸ்ட காட்டணும், ஆனா பெற்றோர் மடிக்கிறாங்க. எதனால? அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்களோ, பைத்தியம் சொல்லிடுவாங்களோ, எதிர்காலம் பாதிக்கப்படுமோ, தொடர்ந்து மாத்திரை எடுக்க வேண்டியது வருமோ, இப்படி எல்லாம் தேவையில்லாத சந்தேகங்கள். தற்கொலை எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாவது மருந்து மாதிரிகள் கொடுத்து அவர்கள் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப ரொம்ப ஃபாஸ்ட். சரி, ஓகே. ஊடகங்களின் தாக்கம் பாருங்க, பக்கத்துல கை கோர்த்து இருக்கிறது யாரு? ஊடகம். நம்மளை கம்பெனி கூட்டிட்டு போகுது, கொஞ்ச நாள் கழிச்சு நாம அதை விட்டாலும் அது நம்மளை என்ன செய்யாது, விடாது. ஓகே, நெக்ஸ்ட்.
இந்த இத நான் ஒரு இது சொல்லிட்டு இதை எடுத்துருங்க. இல்ல நெக்ஸ்ட் அந்த படத்துக்கு போயிருங்க. ஓகே. ஹாங்காங்ல ஒரு ஆய்வு செய்து மக்கள் என்னென்ன ஊடகங்களை எத்தனை % பயன்படுத்துறாங்க அதை பற்றி உள்ள ஒரு ஆய்வு. வாட்ஸ்அப் பயன்படுத்துறவங்க 35% வாட்ஸ்அப் பயன்படுத்துறாங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர் பயன்படுத்தக்கூடியவங்க வந்து 17%. தொலைபேசி பயன்படுத்துறவங்க வந்து 17%. வீடியோ கேம்ஸ் பயன்படுத்துறவங்க வந்து 14%. இமெயில் இதில் அனுப்பக்கூடியவங்க வந்து 12%. புக்ஸ் ரீடிங் வந்து ஒன்லி 5%. எத்தனை %? 5. ஓகே. அப்போ இந்த ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அது நம்மளை ஆழமாக சிந்திக்க விடாமல் தடுக்குது, தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தருது. சரி, அதை பற்றி நாம பார்ப்போம். வழக்கமாக நாம ஏன் ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் கண்ணை பாதிக்குது, மூளையை பாதிக்குது அப்படி எல்லாம் சொல்லுவோம். கூனை விழுது, நமக்கு முதுகு பாதிப்பு அப்படி எல்லாம் சொல்லுவோம். மனநல பாதிப்பை மறந்து விட. அதனால மனநல பாதிப்புகளை மட்டும்தான் நாங்க சொல்றேன். பாருங்க, எப்போதும் வலைதளம் பதிவுகளை குறித்த எண்ண சுழற்சி, அப்சசிவ் தாட்ஸ். எதை பற்றி? செல்போன், வலைதளம் பார்க்கணும், வந்திருக்காணி பார்க்கணும், மெசேஜ் அனுப்பணும், அதை பற்றி உள்ள எண்ணங்களே இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய பதிவுகள் வரவேற்பை பெறுமா என்ற பதற்ற உணர்வு. யாராவது லைக் போட்டிருக்கிறாங்களா, இத பார்த்துட்டு வேற ஏதாவது பதில் போட்டிருக்கிறாங்களா, விரும்புவாங்களா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது, பதிவுகள் வரவேற்பை பெறாவிட்டால் தன்னம்பிக்கை இழத்தல், வெறுப்புணர்வு, குற்ற உணர்வு கொள்ளுதல். நான் சரியில்லையோ, ஏன் பார்க்கல, என்ன பிடிக்கலையா, திடீர்னு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, ஏன் பார்க்கல, இந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் மனசுல. ஸ்மார்ட் போன் இணையம் கிடைக்காத நேரத்தில் இதோ பறிகொடுத்த உணர்வு, எரிச்சல், தூக்கமின்மை. புரிஞ்சது இல்லையா? எனக்கு ஏதோ இழந்துட்டேன், எனக்கு கிடைக்கல, ஏன் ஒருத்தரை எனக்கு அனுப்பி விடல, அல்லது எனக்கு நெட் கிடைக்கல, ரொம்ப ஸ்லோவா இருக்குது, எரிச்சல், கோபம். போன் தொலைந்து விடுமோ, இணையம் கிடைக்காமல் போய்விடுமோ, பேட்டரி திறனை இழந்து விட்டால் என்ன செய்வது என்பது போன்ற பதற்ற உணர்வுக்கு நோமோபோபியா என்று பெயர். நோ மொபைல் போபியா. பயம், பதட்டம். புரியால வருது, அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா, எப்ப கிடைக்கும், ஒரு கிடைக்காமலே போயிருமோ, பேட்டரி சார்ஜ் தீர்ந்துட்டுது, எப்ப என்ன செல்போன் ஓடுவது, எப்பவும் அதை பற்றி உள்ள எண்ணங்களும் பயங்களும் அப்சசிவ் தாட் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. கவனக்குறைவு, மறதி. இதனால என்ன ஆகுது, ரொம்ப செல்போன் பார்க்கிறவங்களுக்கு கவனக்குறைவும் மறதியும் ஏற்படும். மன அழுத்த நோய், தற்கொலை எண்ணம், உறவு நிலைகள் பிரச்சனை, வன்முறை, பாலியல் காட்சிகள், மனம் பாதிக்கப்படுகிறது. ரொம்ப செல்போன் பார்த்த பிறகு மன அழுத்த நோய் ஏற்படும், தற்கொலை எண்ணம் ஏற்படும், உறவு நிலைகள் பிரச்சனை, வன்முறை. நீங்க பாருங்க, இந்த பப்ஜி விளையாட்டெல்லாம், அவனை பிடி, விடாத, சுடு, குத்து, விரட்டு, துரத்து, அதுதான் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். புரியுது இல்லையா? அப்ப இதுல ஸ்ட்ரீட்ல ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் முந்திட்டா போதும், அவனை பிடி, அவனை துரத்து, அப்ப ஆக்சிடென்ட் ஆகும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம நிகழ் வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை, சகிப்புத்தன்மை, விட்டுத்தரும் மனப்பான்மை குறைவு. விட்டுத்தரனான்னு கிடையாது, ஆர்டர், அவனை சூடு, இவனை கொல்லு, அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்ப நிறைய பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பப்ஜி விளையாட்டுனால பல தீமைகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மெட்ராஸ்ல இருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரக்கூடிய நேரத்துல பாருங்க, கண்ணை எல்லாம் ஒட்டி இருந்தது, கொஞ்சம் தாடியெல்லாம் வளர்ந்து, கண்ணெல்லாம் கொண்டு விழுந்து கருப்பாக, சுண்டலை எல்லாம் புண்ணாக, கூனி போய் அந்த நபர் வந்திருக்கிறார். என்ன ஆச்சு, மெட்ராஸ்ல பப்ஜி விளையாடி நைட்டு பூரா இருந்து 2 மணி 3 மணி, தூங்க போறது 5 மணிக்கு. அப்ப கல்லூரிக்கும் போறது கிடையாது, சாப்பிடுக்க விருப்பம் இல்லை, எழும்புறவன திரும்ப விளையாடுது. அப்படி இருந்து சாகக்கூடிய போகக்கூடிய சூழ்நிலை. இங்க வந்து உடனே டாக்டரை பார்த்தாங்க, மருந்தெல்லாம் வாங்கிட்டு என்ன கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்ப நாம சில விஷயங்கள் சொன்னோம். இப்போ எனக்கு தூண்டுதல் வருது அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன். அப்போ அந்த செல்போனை வந்து மேல வச்சுக்கிட்டு, அம்மா மட்டும், அப்பா இல்லை, ஹாலில் அம்மா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாமே,
அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்திருந்தேன். அப்போ ஒரு 5 நாள் கழிச்சு திரும்பவும் கவுன்சிலிங் வர நேரத்துல அந்த பையன் என்கிட்ட சொன்னாங்க, மேலதான் வச்சிருக்கிறேன், ஹால்ல இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ஒரு சத்தம் கேட்குது மேலே இருந்து, அந்த ரூம்ல இருந்து, நல்ல ஆம்பிள்னா மேல வா, நீங்க என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணி இருந்தா, புரிஞ்சது இல்லையா, நீ வாக்க மீறலாமா, பாப்போம் ஒரு கை பாப்போம், என்ன விளையாடி பாப்போம், யாருன்னு பாப்போம், அப்படி சொல்லுனால சில நேரத்துல கொஞ்சம் போறேன் திரும்ப வந்துடுறேன், சில நேரத்துல போய் விளையாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் உண்மையான அந்த இது கிடையாது, குரல் கிடையாது. அதனால இது நீ புரிஞ்சுக்கிட்டு, உண்மையிலே அப்படி ஒண்ணு யாரும் சொல்ல மாட்டாங்க, இது விடுதான் உண்மையிலே பலசாலிக்கு அடையாளம் அப்படின்னு கவுன்சிலிங் கொடுத்து பிறகு அவன் சரியாகிட்டான். பிறகு ஒரு லோக்கல் காலேஜ்ல எப்படி இடம் வாங்கி அவன் படிப்பை தொடர்ந்துகிட்டே இருக்கிறான். இப்படி நாம பாக்குறான். அப்ப நம்மளை விடாது, அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்து சரியா படிக்கணும்னு நினைச்சு அவங்க தவறா பயன்படுத்தி பிரச்சனைகள் வருது. அதனால என்ன செய்யணும்னு நீங்க தான் யோசிக்கணும். ஓகே, அடிமைத்தனத்திலிருந்து மீள்வது எப்படி, ஊடகம் என்னை கட்டுப்படுத்துகிறதா என்ற கேள்வியை எழுப்பி நான் என் கட்டுப்பாட்டில் ஊடகத்தை வைத்துக் கொள்வேன் என்று மனதில் உறுதிமொழி எடுப்பது. நாம யோசிக்கணும், நான் எவ்வளவு நேரம் ஊடகத்தை பயன்படுத்துறேன், வேலைகளை தொய்வு இருக்குதா, படிப்புல பிரச்சனையா பார்த்து ஊடகம் என்ன கட்டுப்படுத்துகிறேன்னா நான் என்ன செய்ய வேண்டும். முதல் படி இதுதான், செல்ஃப் அவேர்னஸ் முதல் படி. 2, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஊடகங்களை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறேன் என்பதை கணக்கிடுதல். ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறோம், தவறு கிடையாது. இமெயில் வந்திருக்கிறமான்னு பாக்குறோம், தவறு கிடையாது. ரொம்ப நேரம் பயன்படுத்துறேன்னு சொன்னாக்கி அந்த நேரத்தை நம்ம கணக்கிட வேண்டும், எவ்வளவு நேரம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. தேவையான நேரத்தில் அலைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்தினால் போதும் என்ற ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வது. தேவையான நேரத்தில் மட்டும்தான் பேசுவேன், எப்பவும் கையில வச்சுட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது, தேவையான நேரத்தில் மட்டும் தான் பேசுவேன். முழு வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கால அட்டவணை போட்டு செயல்படுதல். நான் எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்ப விளையாடணும், எப்ப வீட்டுல உதவி பண்ணணும், என கடமைகள், எப்ப செல்போன், அப்படி அட்டவணை போட்டு செயல்படுத்த நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஊடக பயன்பாட்டை திட்டமிடுதல். குறிப்பிட்ட நேரத்திற்கு அலாரம் வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் மட்டும் பயன்படுத்துதல். அலாரம் அடிக்குது, அல்ல பயன்படுத்தின பிறகு அலாரம் வச்சுக்கிட்டு அரை மணிக்கு ஒரு ஆகியாச்சு, உடனடியாக என்ன செய்ய வேண்டும், நான் அதை பயன்படுத்துவதை நிறுத்தி விட வேண்டும். சரி, ஓகே. கைபேசி அடிக்கடி செக் பண்ணுவதை தவிர்த்தல் அல்லது தள்ளி போடுதல். இது வந்திருக்குதா பார்க்கட்டுமே, புதுசா தான் வந்திருக்குதா, அப்படி எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியது இல்லை, வேண்டாம். உலகம் முடியவில்லை, முடியல, காலம் என்ன இருக்குது, மொதவா பார்க்கலாம். சரி, எந்த நேரம் கைபேசியை வைத்திருப்பதை கைவிடுதல். வெகு தூரத்தில் கைபேசியை வைத்தல், தூரத்தில் வச்சிடணும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தெரியும், எனக்கு ஒரு தங்கி இருக்க ஒரு பையன் தான், காலையில் எழும்புன்னு அலாரம் வைப்பான், அதில் அடிச்ச உடனே ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்கிடுவாங்க. சரியா? அப்ப என்ன செய்ய நான் சொல்லி கொடுத்தேன், இந்த டேபிள்ல வச்சிரு, அப்ப எழுந்திருச்சு வரணும், தூக்கம் கொஞ்சம் கலையங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி நாம பாக்குறோம். அடுத்தது, ஒவ்வொரு முறையும் மெசேஜ் வரும்போதும் சிறு ஒலி எழுப்பி உங்கள் கவனத்தை ஈர்ப்பதை மாற்றி விடுதல். கவுன்சிலிங் வரக்கூடிய சில பிள்ளைகளுக்கு கூட மெசேஜ் வந்துகிட்டே இருக்காங்க. நான் சொல்லேன், தயவு செய்து அதை ஆஃப் பண்ணுவது நல்லது. ஒவ்வொரு நேரம் எனக்கும் டிஸ்டர்பன்ஸ், அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், இதை நாம பாக்குறோம். தினம் உடற்பயிற்சி செய்தல், விளையாடணும், சரியா, உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தினம் குடும்பத்தின் அனைவரும் ஒன்றாக உரையாடுதல். நேரத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க, உரையாடுவதில்லை, சாப்பிடுவதில்லை, ஒன்றாக இப்படி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நேரத்தில் உங்கள் திறமைகளை வளர்த்தல் அல்லது மகிழ்ச்சி தரும் செயல்களில் ஈடுபடுதல். அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே எது சந்தோஷம் தருமோ அதெல்லாம் ஈடுபட வேண்டும். செல்போன் தற்காலிக சந்தோஷம், நிறைய தீமையான விளைவுகள். சமூக நிகழ்வில் நேரடியாக பங்கெடுத்தல், கோயிலுக்கு போறது, ஒரு விழாவுக்கு போறது, சொந்தக்கார வீட்டுக்கு போகக்கூடியது, இப்படி ஒரு செமினாருக்கு வரக்கூடியது, இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபட்டாச்சுன்னு நாம் அதை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். குற்ற செயல்கள். சரி, அப்ப என்னென்ன குற்றங்கள் இருக்குது? புதிய மாணவர்களை சீண்டுதல், ராகிங் சொல்லுவோம். அதிவேகமாக வண்டி ஓட்டுதல், ரேஷ் டிரைவிங் சொல்லுவோம். ரொம்ப சத்தமா எல்லாம் போறாங்க இல்லையா? ஓகே. வன்முறை, திருடுதல், பெண்களை கேலி செய்து துன்புறுத்துதல், பாலியல் பலாத்காரம். அப்ப பாருங்க, வேகமாக வண்டி ஓட்டக்கூடிய நேரத்துல ஓட்டக்கூடிய இளைஞருக்கு என்ன நன்மை கிடைக்குது? மன ரீதியாக ஒரு ரிவார்டு, புரிஞ்சு இல்லையா? ஒரு நல்லதாக இருக்குது, ஃபாஸ்டா போயிட்டேன்,
அடுத்தோட இப்படி வேணும். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, ஃபாஸ்டாக ஓட்டுத ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்குது. அதை நாம பாக்குறோம். இனிமே பெண்களை கேலி செய்து துன்புறுத்துதல், இதுக்கு பேர் என்ன, ஈவ் டீசிங் சொல்றோம். காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் அடுத்தபடிதான். அப்படிப்பட்ட போதனை குடும்பத்திலிருந்து சமுதாயத்தில் நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அவர்களை எதுவும் செய்யலாம், கொஞ்சம் கேலி பண்ணலாம், அது தவறு கிடையாது. அது மட்டும் இல்ல, பெண்கள் ஆண்களுக்கு உடன்படாவிட்டால் அவளை எதிர்க்கலாம், தீங்குகள் செய்யலாம். காதல்ல கூட ஒரு பெரிய பிரச்சனை, அந்த கொலைகள் நடக்காருன்னா, என் சொத்து, எனது பொருள், எனக்கு சொந்தம் இல்லாமல் இருந்தால் அழித்து விடுவேன். அதை ஒரு மனிதராக பார்க்காமல் பொருளாக பார்ப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள். புதிய குற்ற செயல்களை தடுப்பது, பெற்றோர் இளையோரோடு அதிக நேரத்தை செலவிடுவது. பெற்றோர் அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும். பாலின பாகுபாடு குழந்தைகளை வளர்ப்பது, பெற்றோருக்கு ஒரு கடமை ஆண்களுக்கு ஒரு நீதி, பெண்கள் அப்படி கிடையாது, இருவரும் சமமாக வளர்க்க வேண்டும். மதிப்பெண்களை விடவும் மன ஆரோக்கியம் உள்ள நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளே முக்கியம் என்ற எண்ணத்தோடு பெற்றோரும் கல்வி கூடங்களும் செயல்படுதல். அப்ப எது முக்கியம், மதிப்பெண்களா ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா? உண்மையை அப்படி நீங்க விரும்புறீங்களா? காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஓகே. பிரச்சனையின் தொடக்கத்திலே பெண்கள் புகார் கொடுப்பது. நிறைய நேரங்கள்ல ஒரு பிரச்சனை வருது, பெண்கள் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. மிரட்டுறது, அடி பண்ணிய வைக்கக்கூடியது, என்னதான் தப்பா நினைச்சிருவாங்களோ, வீட்டுல திட்டுவாங்களோ, தொடக்கத்திலே வீட்டில் சொல்லுவது நல்லது பெண்கள். சரியா? அப்ப நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய பெண்களும் சரியா, ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க, தொடக்கத்திலே சொல்லிடணும். யார்கிட்ட? வீடுகள்ல, தேவைன்னா போலீஸ் கிட்ட. இந்த சில காலேஜுகள்ல இங்க போட்டிருக்காங்களும் தெரியல, அந்த போலீஸார் நம்பர்களை எல்லாம் எழுதி போடுவாங்க நோட்டீஸ் போர்டுல. இங்க போட்டிருக்கிறாங்களா ஹோலி கிராஸ்ல? இங்க தேவையில்லையோ? யூ ஆர் சேஃப். சரி, இங்க பாதுகாப்பா இருந்தாலும் வெளியில பிரச்சனைகள் நடக்கும். சரி, ஓகே. உள பாலியல் வளர்ச்சி. ஓகே, ஹெட்டிங்க பாருங்க, உள பாலியல் வளர்ச்சி. ஏன் உள போட்டிருக்கிறேன் நானு? உள பாலியல் சொன்னா அதுக்கு ஸ்பெசிபிக், வாட் இஸ் த ரியல் மீனிங்? பாலியல் வளர்ச்சின்னே போட்டிருக்கலாம், ஏன் நாம உள பாலியல் வளர்ச்சின்னே போட்டிருக்கிறோம்? பாலியல் வளர்ச்சி வெறும் உடல் சார்ந்தது கிடையாது, உளத்தோடு மனத்தோடு ஆன்மீகத்தோடு தொடர்புடையது. புரியுது இல்லையா? சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட். அப்போ இந்த பாலியல் அந்த சக்தியை நாம் நல்ல விதத்திலே வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். வர உடல்னு சொல்லியாச்சுன்னா மிருக உணர்ச்சி மட்டும்தான். இது ஆன்மீகம் சார்ந்தது, மனம் சார்ந்தது. அப்ப அதை நெறிப்படுத்தி நம்முடைய வளர்ச்சிக்காகவும் பிறருக்காகவும் அதை பயன்படுத்தலாம். அதை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். அப்ப டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கிறோம். இந்த நெக்ஸ்ட் அப்ப சுய இன்பம்னு போட்டிருக்கிறோம். அப்ப நான் அதை பற்றி கமெண்ட் சொல்லல. அநேக இளையோருக்கு நான் சுய இன்பம் காண்கிறேன், இது தவறா சரியா, பாவமா, உடல் பாதிக்குமா, இதனாலதான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருதோ, ஞாபக சக்தி குறைஞ்சு போச்சுதோ, இதெல்லாம் சப்ஜெக்டிவ். உண்மையிலே விஞ்ஞான ரீதியாக அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஒரு நபர் இப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்தால் அவர்கள் எல்லாத்தையும் அதோட அசோசியேட் பண்ணி இப்படி ஃபீல் பண்ணுவது. இது கவுன்சிலிங் வரக்கூடிய நிறைய பேர் இந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க, இளையவர்கள். சரி, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்ப நிறைய பெண்கள் கடவுள் என்ன ஏன் இப்படி படைச்சாரு, ஏன் பெண்ணாக படைச்சாரு, ஏன் என்ன கஷ்டங்களை தாராரு, நல்ல விதத்தில் ஏற்றுக்கொள்ளாத மனநிலையை நாம் பார்க்கிறோம். இன உறுப்புகளை பற்றிய கவலை. அப்ப நிறைய பேர் இணை உறுப்புகள் பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, ஏன்னா வருங்காலத்தில் திருப்தி படுத்த முடியுமா, கல்யாண பிரச்சனை வருமா, தேவையில்லாம அதை பற்றியே கவலை பண்ணி எப்போ அந்த எண்ணம் வந்துகிட்டு அவங்களை வாட்டுவதை நாம் பார்க்கிறோம். தன் பாலின கவர்ச்சி. அப்ப பாருங்க, வாழ்க்கையில பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே வராங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தன் பாலினரோடு கொஞ்சம் கவர்ச்சி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் எதிர்பாலினர், நிறைய பாலினரோடு தான் கவர்ச்சி அதிகமாக இருக்கும். ஆனா சிலருக்கு பைசெக்சுவல், தன் பாலின உணர்வோடும் கவர்ச்சி இருக்கும், பிறரோடும் இருக்கும். ஒரு சிலர் பிறரோடு இந்த தன் பாலினத்தோடு மட்டும்தான் கவர்ச்சி அதிகமாக இருக்கும். உடனே மனசுல ஒரு குழப்பம், நான் வித்தியாசமா,
கடவுள் என்ன இப்படி படைச்சாரு, என்ன பிரச்சனை வந்துருமோ, என்ன செய்யுது, யார்ட்டையும் சொல்லலாமா, இப்படியே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதுனாலே அவங்களுக்கு உளவியல் பிரச்சனைகளும் படிப்பில் பிரச்சனைகளும் வருவதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் மீது பாலியல் கவர்ச்சி, சிலருக்கு பிள்ளைகள் மேல் அதிக நாட்டம், கவர்ச்சி, பாலியல் நாட்டங்கள் இருப்பதை பார்க்கிறோம். திருமணத்திற்கு முந்தைய பாலுறவு, அதுக்கு பிறகு அதனால ஏற்பட்ட குற்ற உணர்வு, பாவ உணர்வு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரதை பார்க்கிறோம். தேவையற்ற கர்ப்பம், அப்ப குறிப்பாக இந்தியாவில் இதை யார்ட்டும் சொல்லக்கூடாது, அப்ப தகாத விதத்திலே போய் கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதனாலே நோய்கள் வரக்கூடியது, பிறகு குழந்தைகள் இல்லாம இருப்பதற்கான சில வாய்ப்புகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாலியல் நோய்கள் நீ போடுங்க, பாலியல் நோய்கள். அப்ப இது நாம் பிரச்சனையா பார்க்கல, இளையோர் அதை பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு வாராங்கன்னு சொல்றேன். புரியுதுல? அப்ப நீங்க விளக்கி சொல்லணும், இதை பிரச்சனை அவங்க மனநோயாளிகள் கிடையாது, பிரச்சனையாக பார்க்க வேண்டாம், தன்னையே ஏற்றுக்கொண்டு அவங்க சரி இதுதான் அப்படி போயிட்டே இருக்கணும், வளரலாம், அப்படிதான் நாம பார்க்கிறோம். பாலியல் நோய்கள், அப்ப பலவிதமான நோய்கள், சில உண்மையை நோய் கூட இருக்காது, ஆனா பயம் வந்துடும், உடனடியாக அவங்க யார்கிட்ட போனோன்னு தெரியாது, தவறான அட்வர்டைஸ்மெண்ட் அங்கங்கேயும் இருக்குது, கோயில் டாக்டர்கிட்ட எல்லாம் போறாங்க, நிறைய பணத்தை செலவு பண்றாங்க, இப்படி இருப்பது சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோம். ஆட்டி படைக்கும் பாலியல் எண்ணங்கள், எப்பவுமே அதே எண்ணங்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. ஒரு காரணம் அதிகமாக இந்த வலைதளங்களை பயன்படுத்துவதால் இந்த எண்ணங்கள் வாரதுக்கு அதிக காரணம். அதே சந்தோஷம் இல்லை, தனிமை உணர்வு, இந்த எண்ணங்கள் ஒரு நிறைவை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அவங்க ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்குது. இதில் நிறைய நேரம் வேஸ்ட் ஆகும், குற்ற உணர்வு ஏற்படும், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இது தேவை போலப்பட்டது. ஏன்னாக்கி நிறைய பெண்கள் வராங்க, ஃபாதர் எனக்கு கல்யாணம் நிச்சயிச்சாச்சு, ஒரு பையனை மிரட்டிகிட்டே இருக்கிறான், உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சொல்றான், உனக்கு போட்டோவை போட்டுறேன்னு சொல்றான், இப்படி அப்பப்போ ஃப்ரீக்வென்ட்லி தே ஆர் கமிங். அதனாலதான் இதை நான் போடணும்னு இருந்தேன். இணையத்தில் உங்கள் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம். அதை மார்பியம் பண்ணி வேற நபராக மாற்றி ஆபாசமா சித்தரிக்க முடியும், உங்களுக்கு தெரியும், அதனால போடக்கூடாது. உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க வீட்டுல சொல்லணும். உங்கள் கைபேசி எண், முகவரி மற்றும் முழு விவரங்களை பகிர வேண்டாம். நான் அங்க படிக்கிறேன், எங்க வீடு இப்படி, இது இப்படி, எல்லா விவரங்களும் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அறிமுகம் இல்லாத நண்பர்களை நண்பர்களாக சேர்க்க வேண்டாம். அப்ப நானும் நண்பரா வரேன், பேஸ்புக்ல ஒன்னும் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, நீங்க என்ன செய்ய வேண்டாம், சேர்க்க வேண்டாம். உள்ள நண்பர்கள் எல்லாம் போதும், நம்ம பக்கத்துல ரொம்ப பேர் இருக்கிறாங்க, புதிய புதிய உலகத்துல அடுத்த மூலையில் இருக்கிறவங்க நீங்க சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. இணையதள தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம். சிலர் நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நிறைய ரிச் பர்சன் ஆயிருக்கிறேன், PhD முடிச்சிருக்கிறேன், அப்படி எல்லாம் சொல்லி இங்க வா நம்ம பாப்போம், அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஏமாற வேண்டாம். அப்படியே நேரில் சந்திக்க அழைத்தால் மறுத்து விடுங்கள். மீறினால் குடும்பத்தாரிடம் அல்லது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். என்னப்பா ஒரு நாள் மட்டும் நாம பார்ப்போம், நம்ம பேசிக்கிடுவோம், எவ்வளவு நாம ஷேர் பண்ணியிருக்கிறாங்க காமன். அப்படி அழைத்தா என்ன செய்யக்கூடாது, பெண்கள் போகக்கூடாது. இளமை பருவத்தின் வலைதள பயன்பாட்டை கண்காணிப்பதற்கு பல மென்பொருட்கள் உள்ளன. அவற்றை பெற்றோர் கணினியிலோ ஸ்மார்ட் போனிலோ பதிவேற்றி விட்டால் விரும்பத்தக்காத இணைய பகுதிகளை இளையோர் பயன்படுத்த முயற்சிக்கும் பொழுது பெற்றோரின் போனுக்கு குறுஞ்செய்தி வரும், மேலும் வலைதளம் தானாக நின்றுவிடும். அப்ப இளையோர் நமது வீட்டுல ஏதோ வித்தியாசமா ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் போனோட தானே மூடி மூடி மறைக்கிறாங்க. அப்ப வலைதளம் எனக்கு உண்மையில இந்த டீட்டெயில்ஸ் இதை பற்றி சரியாக தெரியல, ஆனா பல இடங்களை இதை சொல்லி இருக்கிறாங்க. அதை நான் பெற்றோருக்கு ஸ்மார்ட் போன்லயோ இந்த லேப்டாப்லயோ நாம பதிவு செய்தாச்சுன்னு சொன்னாக்கி பிள்ளைகளுக்கு அதை வாரதை தடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட செய்திகள் இருக்குது, இங்கே கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட். பாலியல் உணவு நெறிப்படுத்த தனியாக இருப்பதை தவிர்த்தல், தேவைக்கு மட்டும் இணையத்தை பயன்படுத்துதல், பொழுதுபோக்கு உடற்பயிற்சி, தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுதல், போதைப் பொருட்களை தவிர்த்து. நான் சொன்ன போதைப் பொருட்கள் இருந்த கட்டுப்படுத்த முடியாம போயிடும் நம்மளை, அது முக்கியம். பாலியல் சார்ந்த மன பிரச்சனைகளுக்கு வல்லுநர்களை நாடுதல். நிச்சயமாக ஒரு பிரச்சனையா தீர்வு உண்டு, சரியான ஆட்கள்கிட்ட போனோம். சரியா? ஓகே, இதை நான் சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி பதில். இதுவரைக்கும் ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தா மனசுல என்ன ஆட்டி படைச்சு கேட்டுக்கிட்டே இருக்குது, பிடிச்சுக்கிட்டே இருக்குது, கேள்வி கேட்கணும் போல இருக்குது. மாய குரலா? ஆமா, மெடிசன் கொடுக்காம சரியாகுமான்னு சொல்லிட்டா. அதாவது தற்காலிகமாக அவங்களுக்கு மனசுல அது என்ன கூப்பிடும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கேட்குது. தற்காலிகமாக கொஞ்சமாக குணப்படுத்தலாம். நாம் மாற்று எண்ணங்களை கொடுத்து அது ஒன்ன கூப்பிடல, உண்மையிலே கூப்பிடல, அது உனக்கு சப்ஜெக்ட், உனக்கு எண்ணம் தான், அப்படி நாமளும் அதை சொல்லக்கூடிய நேரத்துல லேஸ் அப்படி கேட்டாலாம் இல்லைன்னு நினைச்சு அது மாறி போயிடும்.
இங்க கேட்கக்கூடிய ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய நோயில மாயக்குரல் இருந்துன்னு சொன்னாக்கி ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் மூளையில வந்தாச்சு. புரிஞ்சது இல்லையா? அதுக்கு மருந்து தான் தீர்வு, மருந்து மாத்திரைகள் தேவை. அதுக்கு எதுவும் கொஞ்சம் வித்தியாசம். இது கொஞ்ச நேரத்துல அப்படி கேட்கக்கூடியதான். இங்க வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல கூட உங்களை யாரோ கூப்பிட்டது போல கேட்கும், பார்த்தாச்சும் நேரம் இருக்காது. அது தற்காலிகமானது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. போலி குரல், ஓகே, உண்மை இல்லாத போலி குரல் பாருங்க. இல்ல இல்ல இதுக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்புறேன். காரணம் என்னன்னு சொன்னாக்கி பாருங்க, நாம் இளையோரை குணப்படுத்தலாம். இன்று செய்யக்கூடிய முயற்சி இன்று பலன் தராமல் இருந்தால் கூட சில வருடங்கள் தாண்டியாவது பலன் தரலாம். புரியுது இல்லையா? அதுக்காக ஒன்று, நிபந்தனையற்ற அன்பு. சில எக்ஸாம்பிளோட ஒவ்வொன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தருவேன். நிறைய வீடுகள்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பெற்றோர் சொல்லக்கூடியது, உன்னை சிபிஎஸ்இ சிலபஸுக்கு அனுப்புனேன், இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்புனேன், இவ்வளவு கடன் தெரியுமா, ஒரு கடன் பட்டிருக்கேன் தெரியுமா, அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நீ மட்டும் எப்படி இருக்கிறா. தொடர்ந்து இப்படி சொல்லக்கூட்டே இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இளைஞனுக்கு இவர்கள் என்னை அன்பு செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை நிராகரிக்கிறார்கள், புரிஞ்சது இல்லையா, என்ன விரும்பவில்லை, அந்த எண்ணம் ஏற்பட்டு இதனால் பெற்றோர் மீது வெறுப்பும் நிறைய மனப்பிரச்சனைகளும் வந்து அவர்கள் போதையோ நண்பர்களையோ நாடுவார்கள். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை அன்புதான் கார்ல் ராஜர்ஸ் சொல்லக்கூடியது. அவருடைய கருத்து. உங்கள் குழந்தைகளை குற்றம் குறைகளோடு முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் பேரண்ட்ஸை, சரி, அப்ப அவங்க கேட்கிறாங்க, பிள்ளைகளே பேரண்ட்ஸை குறை சொல்றாங்க, நீங்க அங்க கொண்டு விட்டீங்க இங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ரொம்ப பண்ண. எப்படி இருந்தாலும் பெற்றோருக்கு பேராசை வேண்டாம். பிள்ளைகளுக்கு கெப்பாசிட்டியை எவ்வளவுதான் அவர்களால் முடியும். ஒன்று, படிப்பு மட்டில முழு வளர்ச்சியும் தேவை. அதனால கூடுமான வரைக்கும் பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடங்கள், சாதாரண சிலபஸ் இவைகளை விட்டு நிறைய நேரமும் கொடுத்து அன்பும் செலுத்தினீங்கன்னாக்கி உங்க பிள்ளை உயர்ந்த நிலைக்கு வரும். அதான் சொல்றேன், நீங்க செய்த தவறை அது சுட்டி காட்டுது. இப்போ நீங்க செய்த தவறை என்ன செய்யுது, அது சுட்டி காட்டுது. ஏன் அங்க விட்டீங்க, நான் தனிமை அனுபவிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், அதனாலதான் இப்படி கெட்ட பழக்கங்கள் ஈடுபட்டு இருக்கிறேன், உங்களை குற்றம் பண்ணுது. சரியா? அப்ப என்ன செய்யணும் கேட்கறீங்களா? இப்ப நமக்கு அது போக வேண்டாம், டீட்டெயில் போக வேண்டாம். இவ்வளவு நீங்க மனசுல வச்சிருந்தா போதும். அவ மற்ற பெற்றோராவது என்ன செய்யணும், நானாவது எனக்கு பிள்ளை இப்படி தனியா ஒரு ஹாஸ்டல் விடக்கூடாது, தூரத்தை கொண்டு போக கூடாது அப்படி சொல்லும். தனியாக அதை பற்றி பேசுவோம். ஓகே, என்னமே இளையோரிடம் பேசுவதை நிறுத்தாதீர்கள். அண்மையில என்னட்ட ஒரு அப்பா சொன்னாரு, ஒரு வருஷமாக நான் எனக்கு பையன்கிட்ட பேசுவதே கிடையாது. எவ்வளவு நாளாக? ஒரு வருஷமாக. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு மக ஒரு பையனை லவ் பண்றா, அதனால நான் 6 மாசமா அவள்கிட்ட பேசுறது கிடையாது, அவ திருந்தட்டும். உண்மையில திருந்துவாளாப்போம். அப்படி உறவை நாம் முறிக்க கூடாது. பேசாத நேரத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய மன அழுத்தமும் தனிமை உணர்வும் ஏற்பட்டு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் ரவுடி மார்க்கோட எல்லாம் போய் சேரக்கூடியது. எவ்வளவு அவங்க தவறு செய்திருந்தாலும் நாம் பேசி ஒரு உறவோடு நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல பாருங்க, காதல் செய்யது ஒரு கொலை குற்றம் கிடையாது, இது ஒரு இயற்கையான ஒன்று. சரியா? அப்ப என்ன செய்யாங்கன்னாக்கி நிறைய அடி கொடுக்குது, திட்டுது, மிரட்டுது. அந்த பிள்ளை வீம்பு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணேன், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணேன், அப்படிப்பட்ட எண்ணங்களை மனசுல நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அப்ப அதுபோல என்னட்ட பிள்ளைகளை கூட்டி சொல்லுவாங்க, நிறைய அடியெல்லாம் கொடுத்து பூட்டி வச்சு தண்டெல்லாம் கொடுத்த பிறகு கூட்டி சொல்லுவாங்க, ஃபாதர் கவுன்சிலிங் கொடுங்க, அவனை விட சொல்லுங்க, அவளுக்கு தெரியல, அவங்க பொறைக்கு ரவுடின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூம்ல இருப்பாங்க. கவுன்சிலிங் கொடுத்து வெளியே வரும், ஃபாதர் என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கவுன்சிலிங் சொல்லுது சேர்த்து வைக்கிறதோ விட வைக்கிறதோ கவுன்சிலிங் கிடையாது. அப்ப நம்ம கவுன்சிலிங் என்ன செய்வோம், பாரம்மா இது ஒரு இயற்கையான நிகழ்வு, நான் வெளியில பார்க்கறது போல ஒண்ணு அமையாது, என்னென்ன நடக்கலாம், எப்படி இருக்கலாம், தற்சயமாக நம்ம படிப்பு தான் முக்கியம், இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை நாம சொல்லி விடுவோம். அந்த பிள்ளைக்கு உணர்ச்சிகளை எல்லாத்தையும் அறிந்து கொள்வோம். புரிஞ்சு இல்லையா? அதனால நிச்சயமாக நீங்க
தேவையில்லாம தண்டிக்கிறது தவறு. காதலித்தாங்கன்னு சொல்லிட்டு பக்குவமாக எடுத்து சொல்லுங்க, ஒரு விடலாம். இளையவரின் கருத்துக்களை முழுமையாக கேட்பது. என்ன சொல்ல விரும்புறாங்க, என்ன பேசவே விடல, குறுக்க எடுத்து பேசாங்க. ஒன்னும் எனக்கு தெரியாதா, அங்க இப்படிதானே அப்படி சொல்லுது தவறு. அறிவுரை கூறுவது, திரும்ப திரும்ப சொல்வது. அறிவுரை சொல்லுவாங்க, நாங்க எங்க காலத்துல எப்படி எல்லாம் இருந்தோன்னு தெரியுமா, பெற்றோர் சொல்லுது அப்படியே நாங்க கேட்டோம், இப்படி எல்லாம் நடந்தோம், 5 மணிக்கு எழும்பி வயலுக்கெல்லாம் போனோம், தோட்டத்துக்கு எல்லாம் போனோம். அது அப்புறம் அறிவுரை ஒண்ணு சொல்லுது, திரும்ப திரும்ப சொல்லுது. அப்ப பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கி, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நேரத்துல எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மிதமிஞ்சிய பாதுகாப்பு கொடுப்பது. சில அம்மாமாரை பார்த்தா சொன்னாக்கி வளர்ந்த பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகள் போல் நடத்தக்கூடியது, ஆண்களையும் பெண்களையும். ஒரு சில அம்மாமார் என்று சொல்லி இருக்கிறாங்க, நான் ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேன், எப்படியும் கல்யாணம் பண்ண போற அவ கஷ்டப்படதானே போறா, அதனால இப்பவே நான் கொஞ்சம் நல்ல செல்லமா வளர்த்துக்கிட்டே வரேன். அது தவறு. அதுபோல சில ஆண் பிள்ளைகளை பாருங்க, அம்மா ரொம்ப பாதுகாப்போடு வளர்க்குறாங்க, பிள்ளைகளுக்கு அந்த அனுபவ சுதந்திரம் கிடைக்காம போயிருது. அது ஒரு சுதந்திரம் வேணும், அனுபவம் வேணும், தவறு செய்ய வேண்டும், தன்முனைப்பு வேண்டும், பிறகு பிரச்சனைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட அம்மா மாறுதான் கல்யாணம் ஆன பிறகும் மகனை மகள்கிட்ட மருமகள்கிட்ட நினைச்சுக்கிறாங்க, பிரிக்கிறாங்க, சேர விட மாட்டாங்க. இன்னும் தன் பிள்ளை சின்ன பிள்ளை போல செல்ல பிள்ளை போல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். முதல்ல இருந்து நீங்க அதை கடைபிடிக்க வேண்டும். நேர்மறையாக பேசுங்கள். நீ நல்லா வந்துருவா, உயர்ந்த நிலைக்கு வருவா, நீ சாதனை பண்ணுவா, எங்களை பாதுகாப்பா, நல்லா இருப்பா, இப்படி நாம நிறைய நேரம் பேசணும். உளவியலாளர் என்ன சொல்றாங்க, இதை பாசிட்டிவ் சைக்காலஜி. மற்றவங்ககிட்ட சொல்லி அதை தனக்கு பிள்ளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்க வீட்டுல சில சொந்தக்காரங்க வராங்க, ஒண்ணுக்கும் உதவாது, என்ன செய்வானே தெரியாது, இவனை நம்பி நான் இருக்கல, நான் முதியோர் இல்லத்துக்கு போயிருவேன், இப்படி எல்லாம் கேட்கவே சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மாறாக நிச்சயமாக நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டா இருந்தா கூட பரவாயில்ல, இனிமே நல்லா வந்துருவாங்க, அப்படி சொல்வது அந்த பிள்ளை கேட்டுட்டே இருந்து அதுக்கு மனசுல அதை ஊன்றி நல்லா வரணும்னு சொல்லக்கூடிய உந்துதலை அது கொடுக்கும். குற்றங்களை பிறரிடம் தெரிவிக்காதீர்கள். பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபம் வரும். அண்மையில ஒரு இளைஞன் சொன்னாங்க, எங்க அப்பா சத்தம் போடுது, பக்கத்துல எல்லா வீடுகளிலும் கேட்குது, என்ன வெக்கமா இருக்குது, ரோட்ல வச்சு என்ன திட்டிட்டு போறாரு, புரிஞ்சது இல்லையா? அப்ப நிச்சயமாக இது ஒரு தவறான வளர்ப்பு முறை. வளர்ந்தவர் போல் நடத்துங்கள். வளர்ந்தாச்சு, நாம இதை ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த விஷயங்களை. இளையோரின் நண்பர்களை அவமானப்படுத்தாதீர்கள். இது அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. மார்க்கெட் பிளேஸ்ல போவாங்க, 3 இளைஞர்களை பார்ப்பாங்க, நீங்க தான் எனக்கு பையனை கூட்டிட்டு போனது, அவங்கள திட்டுவாங்க. ஒரு பையன் சொன்னா என்கிட்ட அண்மையில, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா, உனக்கு அம்மா அப்பா எங்களை ஏன் திட்டிட்டு போறாங்க, நாங்க என்ன செய்தோம்? அந்த பையன் சொன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லூசு, அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லுது. அதனால நிச்சயமாக அவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. முன்மாதிரியாக செயல்படுங்கள். இது நாம பார்த்துட்டோம். நிச்சயமாக எக்ஸாம்பிள் காட்டுங்க, எல்லாமே இருந்தா அவங்கள மாற முடியாது. அப்ப என்னட்ட பிள்ளைகள் சொல்லுவாங்க, என்ன இப்படி சொல்லி கூட்டி இருந்திருக்கிறாங்க, நீங்களும் சொல்லுங்க, என்ன பெற்றோர்கிட்ட சண்டை போடப்படான்னு சொல்லி விடுங்க அங்க கவுன்சிலிங்ல அப்படின்னு பிள்ளைகள் என்னட்ட சொல்லுவாங்க. வல்லுநர்களிடம் அழைத்து செல்லுங்கள். சரி பாருங்க, ஈஸியாக பிள்ளைகள் வரமாட்டாங்க யார்கிட்ட. சரி, ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு பையன் நிறைய கோவப்படுறான், கிடைக்கிற பொருட்களை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், எந்த சூழ்நிலை அப்படி எல்லாம் செய்கிறான்? அவங்க சொன்னாங்க, நான் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னா செய்கிறான். உதாரணமாக சாப்பிட சொல்லேன், சாப்பிட சொல்லேன், சாப்பிட மாட்டான். கூட 2 தடவை சொன்னேன்னா சாப்பாடு எடுத்து வீசி எறிஞ்சிருவாங்க. சரியா? அல்லது சொல்ல சொல்ல கோவப்படுறான். அப்ப நான் அவங்ககிட்ட ஒரு சஜஷன் கொடுத்தேன், என்னமே போங்க, என்ன சொன்னாலும் நீங்க மாறி சொல்லாதுங்க. சரி, ஆமா, பாப்போம், அப்படியா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஒரு பிடிப்பு கொடுத்தாதானே அவனுக்கு கோவப்பட ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க, அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அவங்கள அடிக்கவும் செய்வான், அந்த பையன் அம்மா அடிக்கவும் செய்வாங்க. அப்பா வெளிநாடு. அப்ப இவங்க அப்படி அந்த தந்திரத்தை செய்து 2 வாரம் போல அவன் பார்த்தான், அவன் அறியாமலே சின்னத கையையும் உங்க அடிக்க மாட்டான், கொஞ்சம் கோவப்படுவான். 2 வாரம் தாண்டி அவன் சொன்ன அம்மா கிட்ட, அம்மா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிதானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா, என்ன அறியாமலே இந்த கோபையெல்லாம் வருதம்மா, என்ன செய்யணும்னு தெரியல, என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போவீங்களா அப்படி அந்த பையனே கேட்டான்.
புரிஞ்சு இல்லையா? அப்ப நம்ம வேற வேற வழிமுறைகளை கையாண்டு எப்படி நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வரதுக்கு வழிமுறை. உன்னை கவுன்சிலிங் நான் கூட்டிட்டு போறேன், தவறு. ஒரு தண்டனை போல் காட்டக்கூடியது. வேற வேற வழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இளையவரின் பெற்றோர் குழுக்கள், சில நேரங்கள்ல நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாது. அப்ப சில பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து இன்னும் எப்படி நம்முடைய இளைஞரை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை எவ்வாறு வளர்த்த வேண்டும், நாம் ஒன்றாக சேர்ந்து விவாதிப்போமா, நீ என்ன செய்கிறா, நீங்க என்ன செய்கிறீங்க, இப்படி கேட்டு தெரிந்து கொள்வதும் ஒரு வழிமுறைதான். சரியா? அப்படி கூட நாம செய்யலாம். முடிவாக முடிஞ்சிட்டது. நாம் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது பாருங்க, நான் முதல்ல சொன்னதுதான், இளையோரை பார்க்கிறோம், என்ன காலத்தை போல பிள்ளைகள் இல்லை, ஏமாற்றம், கவலை, கோபம் வருகிறது. உடனடியாக நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யணும்னு தெரியாது, அவங்க கெட்டவங்கன்னு சொல்றாங்க, விட்டுறாங்க. நாம் புரிய வேண்டியது, முதல் புரிதல், இவங்க கெட்டவங்க கிடையாது, பாதிக்கப்பட்டவங்க. ஒரு பாதிப்பு அவங்கள்ட்ட இருக்குது, ஒரு புரிதல் தேவை. அடுத்த புரிதல், இந்த பாதிப்புக்கு நானும் ஒரு காரணம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடும்பம் ஒரு காரணம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்த புரிதல், நான் இந்த பிள்ளையின் இடத்தில் பிறந்து வளர்ந்திருந்தால், சூழ்நிலையில் இருந்திருந்தால் நானே இப்படிதான் செயல்பட்டிருப்பேன். வேணான்னு அந்த பிள்ளை அப்படி செயல்படல, தாக்கங்கள், அழுத்தங்கள், பிரச்சனைகள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அடுத்த கருத்தை பாருங்க, இளையோர் எனக்கு அப்படி இருந்தா கூட, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிக்கிறாங்க, வளர வளர முதிர்ச்சி கொஞ்சம் தானாகவே வரும். அந்த வயசும் அனுபவங்களும் முதிர்ச்சியை கொண்டு வரும். ஆனா கொண்டு வர்றதுக்கு பெற்றோரும் குடும்பம் உதவியாக இருக்க வேண்டும். நாம சண்டை போட்டுக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி இருந்தேன்னாக்கி ஈஸியா வராது. அதற்கு மாறா குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் நான் சொன்ன சில கருத்துக்களையும் கடைபிடித்தால் சீக்கிரம் வந்துடும். புரியுது இல்லையா? அப்ப 2 வருஷத்துல வந்து விடலாம், உடனடியாக பலன் எதிர்பார்க்க முடியாது. இதுல 10 வருஷம் கூட ஆகிவிடலாம், நிறைய பிரச்சனைகள் வந்து விடலாம். எனவே இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது, எனக்கு பிள்ளைக்கு எத்தனை வயசு, சின்ன வயசாக இருந்தாலும் எப்படி வளர்த்தால் இளமையில் பாதிக்கப்பட மாட்டாங்க, இளமையில இருக்கிறாங்களா, பாதிப்புகள் இருக்குதா, நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் கலந்து ஆலோசித்து சில காரியங்களை செய்ய வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும். அவர் வளர்ப்பது மிக சிறந்தது. நன்றி. நல்ல அருமையான வகுப்பு தானே. நம்ம நிறைய பரீட்சைகள் நிறைய படிச்சுட்டு டயர்டா வந்தோம். அப்படி சோர்வுல இருந்தா கூட அருமையான கருத்துக்கள், ஆழமான எண்ணங்களும் சிந்தனைகளும், கடைசி பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையான டிப்ஸ். இதெல்லாம் கடைசி சொன்ன பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட் சொன்னாங்களே, இதெல்லாம் நம்ம நிறைய வருஷம் அனுபவத்திலேருந்து கண்டுபிடிக்க வேண்டியதை அவங்க அனுபவத்திலேருந்து ரத்தின சுருக்கமாக சொன்னது மாதிரி இருக்கு. வெரி குட். இப்போ நம்ம திறனாய்வு செய்வோம். ஏன்னா ஃபாதர் போண்டி இருக்கனால இன்றைய வகுப்புல நம்முடைய குறிப்பா நம்மை தொட்டது, நமக்கு பிடித்தது, நமக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லையா, நம்ம இதை நான் பயன்படுத்துவேன் என்னுடைய பிள்ளைகளோட. அதாவது பெரிய எஸ்ஏ கொஸ்டின் மாதிரி இல்லை, 1 லைன் 2 லைன்ல சொல்ற மாதிரி இருக்கணும். மணி 1:15 ஆயிடுச்சு அப்படிதானே. அப்புறம் இங்க நம்ம அனுபவ பயிர் கிடையாது. இப்போ இல்லையா, இதுல அனுபவ பயிர்வே கிடையாது. நான் இப்படி எனக்கு அந்த வகுப்பை பற்றி எனக்கு இது பயனுள்ளதாக இருக்கு, கருத்து, ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு கருத்து, அடுத்த 2-3 நிறைய பேர் பங்கெடுத்தா நல்லா இருக்கும். ஒரு கருத்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தது, என்னை தொட்டது வந்தா நல்லா இருக்கும். சிறிதளவும் கவனம் சிதையாத அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஃபாதர் பாடம் நடத்தினாங்க. பெற்றோர் இளையோர்களை வழிநடத்தும் போது உணர்ச்சி வசப்படக்கூடாது, அது நல்ல அறிவுரையாக இருந்தது. தொடர்ந்து இளையர்களுடைய பெரிய பிரச்சனையாக மது பிரச்சனையும் காதல் தோல்வி பிரச்சனையும் கொண்டு வந்தாங்க, சிறப்பாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் உள்ளாக்கப்படுறாங்கன்னா அதற்கு பெற்றோரும் நானும் ஒரு காரணம், அந்த மனநிலை அது ரொம்ப ஆழமா தொட்டுச்சு. அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு ஃபாதர் சொல்லுது அந்த ஒவ்வொன்றுமே ரொம்ப வழிமுறைகள் அருமையா இருந்துச்சு. எனக்கு மிகவும் பிடித்த கருத்து, இளைஞர்களை இளைஞர்களாக வாழ விடுங்கள். இந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரிமள செல்வி, குருசடி. இன்னைக்கு கிளாஸ் எனக்கு ரொம்பவே மன நிறைவை தந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு செக்ஷன்லயும் சொல்லும் போது பெண் குழந்தைகள் அல்லது இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அதிகமான நிறைய பாதிப்புகளுக்கு ஆண்களை விடவும் பெண்கள் உள்ளாகிறார்கள். அதனால அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரின்சி, வடக்கு கோணம்.
தற்கொலை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து என்ன எதனால வந்து தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கின்றது, அதை வந்து எப்படி நம்ம தடுக்க முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. சுபத்ராணி, கடலூர். ஃபாதர் சொன்ன வலைத்தளங்கள்ல எப்படி பிள்ளைங்க வந்து இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் நிறைய பயன்பாடு இருக்கு, அதை எப்படி நம்ம அதுல இருந்து அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்ற சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. இளைஞர்கள் பெரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களும் இளைஞர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாதர் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த இளையவர்களை புரிந்து கொள்றதுக்கு A to Z எல்லா பாயிண்ட்ஸும் கிடைச்சது மாதிரி இருக்கு. அண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் ஃபாதர் வந்து ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாங்க. கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. முழு கிளாஸுமே நல்லா இருந்தது. அவங்களோட அனுபவத்தை சொன்னது வந்து என்னைக்குமே நமக்கு அதுல இருந்து எப்படி நடந்துக்கிடணும் எப்படின்றது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி. வணக்கம். சுகுமாரி, ராமன்புதூர். இளையோர்கள் மோசமானவர்கள் அல்ல, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் அவர்களுடைய சூழலில் அவர்களுடைய இடத்தில் இருந்தால் நீங்களும் நாமளும் அப்படித்தான் இருப்போம் சொன்னது என்னை சிந்திக்க வைத்தது. சிஸ்டர் திலகா, அதாவது பெற்றோர்கள் வந்து அதிகமாக இளைஞர்களோடு உடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும், அந்த குடும்ப சூழல் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பருவத்தில் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. மலர், ஊடகங்களின் தாக்கம் பற்றி சொன்னது எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஊடகத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கேன். அதனால ஃபாதர் சொன்னது வந்து எனக்கு குத்துது. இப்போ எந்த அளவு நான் வந்து அடிக்ட் ஆகிருக்கிறேங்கிறது அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. நன்றி ஃபாதர். சரோஜா மேரி, குரூப் நம்பர் வந்து 5. அதாவது ஃபாதர் சொன்ன ஒன்று வந்து வித்தியாசமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எதுனா குழந்தைகள் வந்து தவறு செய்யணும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தவறு மூலமா நிறைய விஷயங்கள் கத்துட்டுறாங்க. அவங்க தான் சொசைட்டிக்கு வர நேரம் நல்லா பழக தெரியுது அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிச்சிருந்தது. ஜான் சேவியர், அம்மாண்டி விளை, குழு எண் 9. வகுப்பின் ஆரம்பமே அஃபெக்ஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். 3 ஆரம்பமே நல்லா இருந்துச்சு. கணவர் வந்தா மனைவி வரணும், குடும்ப வாழ்வு. வணக்கம். லதா பியட்ரிஸ். வீட்டிலையும் இளைஞர்கள், பணி செய்யக்கூடிய இடத்திலும் இளைஞர்கள், இளைஞர்களோடு நண்பர்களாக பயணிங்கள்னு சொன்ன ரொம்ப பிடிச்சு, அது ரொம்ப அனுபவிச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன். நன்றி. வெரி குட். ரொம்ப அருமையாக இருந்தது. இல்லை சொல்லிட்டு இருந்தா நிறைய பேர்லையே சொல்லிக்கிட்டே இருப்போம். நேர பற்றாக்குறதால நம்ம நிறைய பேர் பயந்து கொள்ள வரலன்னு நினைக்கிறேன். மிக அருமையாக இருந்தது. அதாவது இளையோர் இந்த தலைப்பில் எடுக்கிறது கஷ்டமா, ஏன்னா நம்ம நிறைய தெரியும் அப்படிதானே, ஆனாலும் அதுல ரொம்ப நுணுக்கமா போய் நுட்பங்களை எல்லாம் சொல்லி அதை ரொம்ப ஆழமாக எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக அனுபவபூர்வமாக இருந்தது. இப்போது நம்முடைய இந்த வகுப்பின் சார்பாக தந்தையோடு முந்தி பயிற்சி பெற்றவர்கள் என்ற முறையிலும் பல ஆண்டுகளாக இந்த கவுன்சிலர்ஸ் ஃபோரத்தில் இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய கிரீடி அவர்கள் 2 வார்த்தை பேசி நம்முடைய அன்பளிப்பையும் அவர்களுக்கு அளிப்பார்கள். நான் முதல்ல கவுன்சிலிங் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கும் போது, கவுன்சிலிங் ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது, எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா, என்னையே ட்ரெயின் பண்றதுக்கு முதல்ல ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தன்ஸ்லாஸ் ஃபாதர் கிட்ட தான் போனேன் ட்ரைனிங்க்கு. கொஞ்ச நாள் தான் போக முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது, ஒரு மனிதனால எவ்வளவு பொறுமையா எம்பதட்டிக்கா எப்படி இருக்க முடியும். நான் ரொம்ப வருஷமா இது மாதிரி இருக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், முடியல. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப தெளிவா விஷயங்களை தெளிவா சொல்றதும், யார்கிட்டயுமே தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது இல்லை. என்ன பெருசா என்ன யாரு எப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ், அவர்கிட்ட உள்ள கான்ஃபிடன்ஸ்ல ஒரு ரிச்னஸும் இருக்கும். அந்த தெளிவா அமைதியா. நான் இடையில ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா முன்னாடி கேட்பேன். அப்ப கரெக்டா நம்மளை டைரக்ட் பண்ணி கொண்டு போற விதத்துல ஒரு ஆச்சரியமா இருக்கும். பொதுவா நம்ம எல்லாரும் வந்து நம்மளை பராமரிக்கிறது வந்து நம்ம வந்து படுக்கையில் ஆகக்கூடாது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, நான் லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கணும், அப்படிதான் பார்ப்போம். ஆனா ஒரு நாள் நான் ஃபாதரை பார்த்து பேசும்போது அவர் சொல்றதுல இப்படி சொன்னாங்க, நான் வந்து என்ன பராமரிக்கிறதே வந்து அடுத்தவங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்காக. அப்போ அந்த டெப்த் ஆஃப் நாலேஜ், டெப்த் ஆஃப் பேஷன்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குறது. ஸோ அப்படிப்பட்ட ஃபாதர் இங்க நமக்கு இடையில வந்து இருக்கிறதே ஒரு பிளெஸிங் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம எல்லாரோட சார்பாக இந்த சின்ன ஒரு அன்பளிப்பு.
வெரி குட். தனிஸ்லாஸ், உங்களுடைய ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய அனுபவத்தை, how you feel being with us? எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒன்று ஃபாதர் நெல்சன் நல்ல விதத்திலே இந்த வகுப்பை அரேஞ்ச் பண்ணி வழிநடத்தி கொண்டே போகின்றார். இங்கு கற்பித்துக் கொடுப்பது மிகவும் எளிது என்று எனக்கு மிகவும் தெரிஞ்சது. அதனால நான் மிகவும் வாஞ்சியோடு ஆவலோடு நான் இங்கு வந்தேன். இது ஒன்று. ரெண்டாவது, அநேகம் பேரை எனக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களெல்லாம் பார்க்கலாம், அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. அடுத்தபடியாக இளையவரை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடம் பிளேஸ் இது அந்த நம்ம வளர்ச்சி பருவத்தில் இளையோர்னு சொன்னாக்கி தவிர்க்கணும், அவங்கள கரெக்ட் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட எண்ணோல அதை சொல்ல வேண்டும்னு சொல்லி வந்தேன். எல்லாருமே மிகவும் அன்பாக பேசினாங்க. தெரியாதவங்க கூட நீங்க தான் ஃபாதரான்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுல மிகவும் அருமையாக இருந்தது. அதுக்கு பிறகு நீங்க படிச்சு ரொம்ப சோர்ந்து போய் இருந்தது கூட ரொம்ப கவனம் செலுத்தினீங்க, நோட் எடுத்தீங்க, கண் பார்வை நன்றாக இருந்தது, என்னை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எழுதுனீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்தது. இறுதியாக அந்த நான் இதை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் நுணுக்கமாக சில கருத்துக்களை சொன்னது என்னை சிந்திக்க வச்சது, மற்றவங்களுக்கு உதவியாக இருந்தது. நிச்சயமா இது வளர்ச்சியின் ஒரு முக்கியமான படி. நீங்கள் கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும், நீங்களும் வளர வேண்டும், அதை பிறருக்கு பயன்படுத்த வேண்டும். நான் உங்களை கேட்டுக்கொண்டு நெல்சனுக்கு நன்றி கூறி, அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.